அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் டு ஆல். ஸோ நம்ம நேற்று லாஸ்ட் கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி சிலபஸ் காமன். அதில் இருக்கக்கூடிய நேச்சர் ஆஃப் கொஷின்ஸோட டிஃபிகல்ட்டி லெவல் இது எல்லாமே குரூப் 1, குரூப் 2, 2A, 4, DO மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் 25 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆப்டிடியூட்னா என்ன, ரீசனிங்னா என்ன அப்படிங்கிறது ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். மிஸ் பண்ணவங்க அந்த வீடியோ நீங்கள் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த செஷனையும் மிஸ் பண்ணக்கூடாது. நான் இதை சொல்லிகிட்டு இருப்பேன் நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு. ஸோ அதாவது அந்த சமயத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது நான் கிளாஸுக்கு இன்றைக்கி யார்ட்டாவது கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம், நம்ம சார் நேற்று வரல சார் நான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி சொல்லக்கூடாது நீங்கள். ஸோ ப்ரீவியஸ் இயர் இது பார்க்கணும். ஸோ நம்ம இந்த லைவ் செஷன்ஸ் நிறைய பேர் உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைவ் செஷன், லைவ் கிளாஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் 2020க்கு அப்புறம் தான் தெரியும். நிறைய பேருக்கு, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் 2010 இருந்து இதே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2010 இருந்து லைவ் செஷன் எடுத்துகிட்ருக்கேன். 2010 2011 நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணும்போது ஒரு தடவை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க லண்டனில் அவங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணாங்க. அவங்க அதுக்கப்புறம் வேலை வாங்கிட்டாங்க. அப்போ நான் லண்டனில் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பேன் சார். 2011 நான் சொல்கிறது 2011 இப்போ ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த லைவ் செஷன் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ கேட்பாங்க, அங்கே உள்ளவங்க கேட்டிருக்கிறாங்களே என்ன லைவ் செஷன்ஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கிளாஸஸ் இருக்குதா? அப்படியே லைவ் செஷன்னா என்னன்றதே அங்கே உள்ளவங்களுக்குலாம் அப்போ தெரியாத அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ நம்ம 2010 நடந்த கிளாஸஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அப்போ இருந்தே லைவ் செஷன். அந்த 2019 வாக்கில் நான் ஆடியோ நோட்ஸ்லாம் அடிச்சுட்டு இருக்கும்போது 19 வாக்கிலேயே நான் சொன்னேன். அப்போலாம் நமக்கு கொரோனானா என்னன்னே தெரியாது 2019. அப்போ உள்ள ஆடியோவிலே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். 2020 நம்ம கம்ப்ளீட்டாக ஆன்லைன் போயிடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எப்போ 2019 அப்போ கொரோனானா என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனா வந்துருச்சு. அப்படியே இந்த ஆன்லைன் அப்படிங்கிறது நிறைய பெனட்ரேஷன் நிறைய ஆகிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல நான் அப்போ இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ஆன்லைன் கிளாஸோட அட்வான்டேஜஸ். அதனால தான் இன்ஸ்டியூட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கூட ஆன்லைன் கிளாஸஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஆன்லைன் கிளாஸோட அட்வான்டேஜ் என்ன? யூ கேன் இன்டராக்ட், யூ கேன் ஆஸ்க் டவுட்ஸ் வித்தவுட் டிஸ்டர்பிங் அதர்ஸ். இப்போ என் கிளாஸில் கூட ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா கூட அது மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணலாம். இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் சேட் பண்ண போகிறீங்க, அதை நான் பார்த்துட்டே இருக்க போகிறோம், அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது எந்த கிளாஸும் மிஸ் ஆகாது. திரும்ப பார்த்துக்கலாம். இது புரியலை சார், இது இன்னொரு தடவை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த வசதி எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும், வகுப்பறையில் இருக்காது. ஓகே ரைட். ஸோ இப்போவுமே நீங்கள் என்னால் சில கொஷின்ஸ் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நம்ம பேசிக்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? அடிப்படை எனக்கு பார்த்தீங்கன்னா கணக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு பெரிய விஷயம் இல்லை, தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு விஷயம் ஒரு இதில் படிக்கும்போது பார்த்தேன் நான். இவர் பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த், அவரை பற்றி பேசும்போது சொல்லியிருந்தாங்க. அவர் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் படிச்சிருக்கார், ஒரு ஃபேமஸ் ஸ்கூல். அங்கே பார்த்திங்கன்னா அவர் நிறைய அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டார் 10th நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று படிப்பை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஃபெயில் ஆகிறவங்க இந்த மாதிரி உங்களாம் எங்கள் ஸ்கூலில் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் சொன்னதாக சொல்லுவாங்க. அதாவது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து வகுப்பு நடக்கிறது, ஒரு பள்ளிக்கூடம் அவங்கள நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை அவங்கள ஒரு நீட்டாக ஒரு ஐஐடியோ போன்றவங்களா பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. படிப்பே ஏறாத ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ரியல் அந்த டீச்சிங் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் நான் சொல்லக்கூடியதும். எந்த பேசிக் டவுட்டாக இருந்தாலும் சரி, எந்த பேசிக் டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. அது மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னா யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு பதிலாக அவர் கேட்டாரே அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஆன்லைனுங்கும்போது உங்களுக்கு கூச்சமும் இருக்கக்கூடாது. கூச்சம் இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணலாம். இல்லை நான் பேசுகிறது ஆடியோனால் நான் ஆடியோ அன்மியூட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பேசணும். சில விஷயங்கள் நான் பேசினா எனக்கு நல்லாயிருக்கும் சார், சொல்கிறத விட என்னால் டைப் பண்ண முடியாதனால நீங்கள் சொல்லுங்கள், ஐ வாண்ட் டு ஸ்பீக். இல்லைனா ஆடியோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள், மைக்குன்னு டைப் பண்ணுங்கள். MIC சிம்பிளாக இருக்கும். மைக் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை அன்மியூட் பண்ணுவேன். யார் கேட்குறீங்களோ நீங்கள் பேசி எந்த நேரத்தில் எல்லா டவுட்டையும் கேட்கலாம். எப்போ வேணாலும் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் நான் ஜஸ்ட்டு உங்களுடைய சேட்டை நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். ஸோ அதனால் கணக்கு தெரியாதவங்களுக்கு, ரொம்ப வீக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு, கணக்கு என்றால் பிணக்கு என்று நினைக்கிறவங்களுக்கு, எனக்கு 15 தான் வருது, எல்லாரையும் நான் 24, 25 நான் எப்போவுமே சொல்லுவேன். ஆப்டிடியூடில் 24, 25 தான் பண்ணணும். அது கீழே நீங்கள் பண்ணக்கூடாது. 1 கொஸ்டின் கூட போனால் போட்டும்,
கேர்லெஸ் மிஸ்டேக்கோ எதோ அப்படிங்கிறதுனால பண்ண முடியும் ஈஸியாக. பட் எக்காரணத்தை கொண்டு 22 கீழெல்லாம் போகவே கூடாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த சிலபஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இப்போது நம்ம பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பேசிக்ஸ்லேருந்து அப்படியே நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நம்ம அட்வான்ஸ்டாக நிறைய கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ஸ்கூல் புக்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ், அதுக்கப்புறம் அந்த டாபிக் பேஸ்டு நிறைய கொஷின்ஸ் எந்தெந்த மாடலில் கேட்குறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி, கிட்டத்தட்ட நான் வந்து இந்த டீச்சிங் ஃபீல்டில் கிட்டத்தட்ட மோர் தென் 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூபிஎஸ்சிக்குரிய சிசாட் ஆஸ் வெல் அஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி மற்ற எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே ரெகுலராக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் எல்லா கொஷின்ஸையுமே நம்ம வந்து பார்த்துருக்குறோம், எந்த மாதிரி எவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட், ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ். ஸோ எந்த டவுட் இருந்தாலும் உடனே நீங்கள் கேட்டலாம். இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சில பேசிக்காக சில விஷயங்கள்லாம் தெரியணும்ல. ஒரு கணக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சில கொஷின்ஸ் ஒரு கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். உயிரினங்களின் அடிப்படை அலகு என்ன? வாட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் பீயிங் அல்லது ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்? ஒரு உயிரினங்களின் அடிப்படை அலகு என்ன? வெரி குட். செல் அப்படின்னு சொல்கிறீங்க எல்லாருமே. ஏன் செல் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, செல்லால் ஆனது. எல்லா உயிரினங்களும் செல்லால் ஆனது. அதை பகுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் செல்லுன்னு வரும். செல்லு தான் மேட் ஆஃப் செல்ஸ். அதே மாதிரி தான் இன்னும் நம்ம போகிறது அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல ஒரு முக்கியமான உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சிறுநீரகம். வாட் இஸ் அ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் கிட்னி? ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் கிட்னி என்ன அப்படின்னா நெஃப்ரான். வெரி குட், இட் இஸ் நெப்ரான்கள் என்று சொல்லுவாங்க இங்கிலீஷில், நெஃப்ரான். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் பிரெயின் என்ன? ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் பிரெயின் என்ன? இதுக்கு அது கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும், சரிங்களா? இது வந்து நெஃப்ரான், அது வந்து நியூரான்களின் கனெக்ஷன் தான் நம்ம மெமரி எல்லாமே. நம்முடைய மூளை வந்து பார்த்திங்கன்னா, மூளைக்கு ஈக்குவலண்ட்டாக இது வரைக்கும் எந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த மெமரி கெப்பாசிட்டிக்கு கண்டுபிடிக்கப்படவில்லை. ஸ்பீடு கேல்குலேஷன்ஸ்க்கெலாம் இருக்குது, பட் அந்த மெமரி கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடிய. ஸோ இதுதான் அந்த ஃபண்டமெண்டல். அதிலிருந்து தான் பேசிக் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கலர்ஸ்லாம் நம்ம பாசுவோம் தெரியுமா? அடிப்படை வர்ணங்கள், அடிப்படை நிறங்கள், ஃபண்டமெண்டல் கலர்ஸ். நிறைய கலர்ஸ் நம்மளால் ஏற்படுத்த முடியும். ஆனால் ஃபண்டமெண்டல் கலர்ஸ் என்ன? விப்ஜிஆர் இல்லை. விப்ஜிஆர் வந்து ஃபண்டமெண்டல் கலர்ஸ் கிடையாது. ஏன்னா அதிலிருந்து எல்லாமே வரக்கூடியது. ஃபண்டமெண்டல் கலர்ஸ் என்ன? அடிப்படை நிறங்கள் என்ன? ஆர்ஜிபி. கரெக்டு, ஆர்ஜிபினா ரெட்டு, க்ரீன், ப்ளூ. பிளாக் இல்லை, ப்ளூ. இந்த ஆர்ஜிபிங்கிற அந்த 3 நிறத்தை மட்டும் வச்சுக்கிட்டு, சிகப்பு, பச்சை, நீல நிறத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லா விதமான வண்ணங்களையும் உருவாக்கலாம். எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து எல்லா விதமான வண்ணங்கள், மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ். நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கலர் தான். க்ரீன்லேயே தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரீன்ஸ் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. ஷேட்ஸ் கொஞ்சம் கம்மி. பச்சைக்கிளி, நீங்கள் ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும் போது பார்த்தோம்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் யூ கேன் கிரியேட். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒவ்வொரு அந்த பர்சன்டேஜ் எடுத்து நீங்கள் பண்ணக்கூடியது. ஸோ இதெல்லாம் ஃபண்டமெண்டல். அதே மாதிரி வாட் இஸ் அ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் மேத்ஸ்? கணக்கின் அடிப்படை என்ன? கணக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அரித்மேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். கணக்கீடுகள். ஸ்கூலில் படிக்கும்போதே ஃபஸ்ட்லேருந்து எதுலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னா எண்கள்லேருந்து ஆரம்பிப்போம். 1 2 3 அப்படின்னு சொல்லுவோம். எப்படி லாங்குவேஜுக்கு வந்து ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோமோ அது மாதிரி கணக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்கள்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த எண்கள் அப்படின்னு சொல்லும்போது இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு வந்து ஜிகே விஷயங்களும் தெரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே அப்படி எல்லாத்தையுமே நம்ம டச் பண்ணிகிட்டே வருவேன். ஒரு மேத்ஸ் எடுக்கும்போதே மற்ற ஜிகேயில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம பார்ப்போம். இப்போது இந்த எண்கள், இந்த நியூமரல்ஸ்னு சொல்லக்கூடிய எண்கள் வந்து நம்ம வந்து அராபிக் அப்படின்னு சொல்கிறோம், அரேபிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே இருக்கும். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியத்தில் எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பேன். அரேபிய எழுத்துக்கள். ஆனால் இந்த எழுத்துக்கள் எல்லாமே யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா, யார் இன்வென்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான். ஏன்னா அரேபியர்களே நம்முடைய எழுத்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஹின்சா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹின்சா இந்திய எழுத்து. அரேபியர்கள் இந்தியர்களிடமிருந்து இந்த எழுத்துக்களை கற்றுக்கொண்டு அதை வெளி உலகத்திற்கு பரப்பினார்கள். ஸோ 0 முதற்கண்டு, எண்கள் முதற்கண்டு எல்லாமே கண்டுபிடித்தது யார் அப்படின்னா இந்தியர்கள்.
ஆனால் அதை வெளி உலகத்துக்கு இவங்க பரப்புனதுனால அதை வந்து நம்ம அரபிக் நம்பர்ஸ் அப்படிங்கிறது பார்க்கணும். எண்கள் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் நம்ம வந்து ஒரு பேலியோலித்திக் மனுஷன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணியிருப்பான், எண்களை யூஸ் பண்ணியிருப்பான். வேறு எதை யூஸ் பண்ணியிருக்கானோ இல்லையோ ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஆடு வளர்த்துருப்பான், இல்லை ஏதாவது இன்றைக்கி போய் வேட்டையாடிட்டு வந்திருப்பான், இல்லை குழந்தைகளை இருப்பாங்க, வீட்டில் இருக்கிற ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு அவன் என்ன வேண்டி வந்திருக்கான், அவனுக்கு எத்தனைன்னு கவுண்ட் பண்ணியிருப்பான். ஃபஸ்ட்டு கவுண்ட்டு தான் அவன் பண்ணியிருப்பான். ஏதோ ஒரு லாங்குவேஜில் ஏதோ ஒரு இதில் அவன் கவுண்ட் பண்ணியிருப்பான். இல்லை கீழே தரையில் கோடு கூட போட்டு வச்சுருப்பான், உள்ளே எத்தனை இருக்குது அப்படிங்கிறது ஏதோ ஒரு மெத்தடில் அவங்க பண்ணியிருப்பாங்க ஆரம்பத்தில். அந்த மாதிரி வந்து கவுண்ட் பண்ணும்போது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1 2 3 4 அவங்க லாங்குவேஜில். ஸோ அவங்க லாங்குவேஜில் எப்படியோ ஏதோ மெத்தடில் 1 2 3 4 அப்படின்னு கவுண்ட் பண்ணியிருப்பான். அது வேட்டையாடப்பட்ட விலங்குகளாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். 1 2 3 4 5 6 அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் அவனுக்கு முடிஞ்ச வரைக்கும் கவுண்ட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அரித்மேட்டிக் ஆப்ரேஷன்ஸில் ஃபஸ்ட்டு எந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ப்ளஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ப்ளஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2 நம்பரை கூட்டணும். இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, சேர்த்தோம்னா எவ்வளவு 5, ஏதோ ஒரு மொழியில். அப்போ அப்படியே போக பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ 5 இருக்குது, உன்கிட்ட ஒரு 4 கொடுத்துட்டேன், அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1. ஏதோ ஒரு ஆடு வச்சுருப்பான், இல்லை இறந்துருக்கும், ஒரு 5 ஆடு இருக்கும், அதில் 2 ஆடு இறந்து போச்சுன்னா அப்போ நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது, மீதி 3. அப்போது அடுத்து சப்ட்ராக்ஷன். 5 இருக்குது, 5மே போயிடுச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லைங்கிறத ஏதோ ஒரு நொட்டேஷனில் அவன் தரையிலையோ எதுலையோ எழுதியிருப்பான். அப்போ அந்த எதுவுமே இல்லை அப்படிங்கிறத தான் 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு வந்து அந்த 0ங்கிறத வந்து இந்தியன் வந்து அதை ஒரு கொடுத்து நம்பராக ஒரு நியூமரலாக சொன்னது வந்து 0. பௌதாயனா அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் அன்னோன் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் ஆரியபட்டான்னு சொல்கிறாங்க. பட் ஆரியபட்டா வந்து 0 கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ரிசர்ச் லெவலில் போகும்போது அதெல்லாம் கொஸ்டின் மார்க், யார் அப்படிங்கிறது தெரியல. பட் இந்தியன் அப்படிங்கிறது உண்மை. ஏதோ உண்மையான நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னோன் இந்தியன், அவ்வளோதான். ஸோ இயல் எண்கள் அப்படிங்கிறது கவுண்டிங் நம்பர்ஸுங்க, எண்ணுவதற்கு பயன்படக்கூடிய எண்கள். அப்போ 1 2 3 4 5ன்னு இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ நான் பேசிக்காக சொல்லுவேன், சில பேர் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் மேபி போரிங்காக இருக்கலாம். அதில் இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை, முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த 1 2 3 4 அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும். இந்த போயிட்டே இருக்கிறது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவிலி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். முடிவிலி அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுவோம், 8 வந்து இப்படி போடுறது, இதுக்கு பேர் என்னதுன்னா முடிவிலி. முடிவிலிக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நம்பர் ஆஃப் சாண்ட்ஸ் ஆன் எர்த்து வந்து ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா? பூமியில் உள்ள துகள்களின் மண் துகள்கள் இருக்குல்ல, பூமியில் உள்ள மண் துகள்களின் எண்ணிக்கை ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா? இல்லது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எர்த் ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எர்த் வந்து ஃபைனைட், கவுண்ட் பண்ணிடலாம். அல்லது ஒரு நம்பர் நான் சொன்னேன்னா அந்த நம்பருக்கு கீழே தான் அது இருக்கும். அது மாதிரி நம்பர் ஆஃப் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் இன் த ஓஷன், கடலில் இருக்கக்கூடிய நீர் துளிகள் ஃபைனைட்டானா ஃபைனைட். இப்போ நான் ஒரு பெரிய நம்பர் எழுதலாம், அங்கே பாருங்கள், இப்போ கண்டிப்பாக ஒரு நம்பர் எழுதுறேன் பாருங்களேன், ஒரு 10 பவர் 10 இப்படி ஒரு நம்பர் எழுதுனா மிகப்பெரிய நம்பர். சார் இது பெருசா நம்ம பூமியில் உள்ள ஆட்டம் பெருசா அப்படின்னா இந்த நம்பர் தான் பெருசு, இதுக்கு கீழே தான் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஆட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனைட்டில் வந்துடும். ஒரு நம்பர் கீழே தான் அது இருக்கும். இன்ஃபைனைட்டுங்கும்போது நம்பர்ஸை சொல்லலாம், சரிங்களா? அதே மாதிரி யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்டிங் ஃபர்தர். அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் இன்ஃபைனைட். ஏன்னா யூனிவர்ஸுக்கு தெர் இஸ் நோ எண்டு, எய்தர் சைடு, எந்த சைடுமே எண்டு கிடையாது. கவுண்டிங் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா அடுத்து என்னது அப்படின்னு தெரிய வரும், ஆனால் இன்ஃபைனைட். ஸோ அதனால தான் இயல் எண்களை என்ன சொல்கிறேன்னா 1 2 3 4ன்னு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி அடுத்தது வந்து அடுத்த எண் அப்படின்னா என்னதுன்னா சக்சஸர் அப்படின்னா அடுத்த எண். இயல் எண்களில் எல்லா எண்களுக்குமே சக்சஸர் உண்டா, எல்லா எண்களுக்குமே அடுத்த எண் உண்டா அப்படின்னா எஸ், எல்லா எண்களுக்குமே அடுத்த எண் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி எல்லா எண்களுக்கும் முன்னி உண்டா, முன்னே உள்ள எண்,
முன்னேனா என்னதுன்னா ப்ரிடிசெசார். சக்சஸர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அடுத்த எண். ப்ரிடிசெசார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முன்னாடி உள்ள எண். நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டேன், எல்லா எண்ணுக்கும் ப்ரிடிசெசார் இருக்கா சொல்லுங்க. எல்லா எண்களுக்கும் ப்ரிடிசெசார் இருக்கா? எல்லா எண்களுக்கும் இருக்கிறது, ஆனால் ஒன்றுக்கு கிடையாது. ஒன்றுக்கு நோ. எப்போவுமே ஒரு இது இருக்கா இல்லையான்னு மேத்ஸ்லேயே ஜென்ரலாக கேட்கும்போது அது எல்லாத்துக்குமே ட்ரூவாக இருக்கணும். ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் சரியாக இருக்கக்கூடாது. ஒன்றுக்கு இல்லைன்னா கூட இல்லைன்னு தான் சொல்லணும். ஒன்று வயலேட் பண்ணால் கூட இல்லைன்னு சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கொஷின் சொல்கிறேன் பாருங்களேன், அது பின்னாடி உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் பின்னாடி, சரிங்களா? இப்போ சில பேருக்கு அந்த கான்செப்ட் தெரியாமல் இருக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு எக்ஸாம் பண்ணுறேன். ஒரு கொஷின் சொல்கிறேன். அதாவது எல்லாமே கரெக்டாக இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஜிக்கில், ரீசனிங்லேயும் ரொம்ப ரொம்ப முக்கியம், லாஜிக்கு எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியம், வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ ஒரு விஷயத்தை அறுதிட்டு சொல்லலாம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ட்ரூவாக இருக்கணும். ஒன்றுக்கு எக்ஸப்ஷன் இருந்தால் கூட அதை சொல்லக்கூடாது. இப்போ நான் சொல்கிறேன், ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் ஆட். எல்லா பகா எண்களும் ஒற்றைப்படை எண்கள். கரெக்டா? எல்லா பகா எண்களும் ஒற்றைப்படை எண்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? ஆல். இப்போ ப்ரைம் நம்பர்னா என்னென்னு தெரியலைன்னா பிரச்சனை இல்லை, நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கு தான் நான் சொன்னேன், ப்ரைம் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக சொல்கிறேன். எல்லா பகா எண்களும் ஒற்றைப்படை எண்கள்ன்றது கரெக்டாக அப்படின்னா எல்லாமே கண்டிப்பாக ஒற்றைப்படை எண் தான். எல்லாமே ஒற்றைப்படை எண் தான். இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்குது, எல்லாமே ஒற்றைப்படை எண் தான். ஆனால் ஒன்று மட்டும் இரட்டைப்படை எண். அது என்னதுன்னா 2ங்கிற ஒரு நம்பர் இருக்கிறதுனால இந்த நான் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாமே 2 தவிர மற்ற எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தான், அப்போனா சொல்லக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி மேத்ஸில் எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கல் ரீசனிங் இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல். ஆளுங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். சம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனையே கிடையாது. இப்போ சம் ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் ஈவன் அப்படின்னா கரெக்டா? சில பகா எண்கள் இரட்டைப்படை எண்கள் அப்படின்னா கரெக்டு. எண்கள் அப்படின்னு நினைக்கணும் அவசியம் கிடையாது. ஒன்று இருந்தால் கூட சம்முங்கிறது கரெக்டு. ஒன்று இருந்தால் கூட சம்முன்னு சொல்லலாம். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே ஒன்று இருந்தால் போதும். ஸோ சம்முன்னு சொல்கிறதுக்கு அட்லீஸ்ட் 1 தேவை. ஓகே, ரைட். ஸோ இயலெண்கள். அப்போது இயலெண்கள் அப்படிங்கிறது இது இங்கிலீஷில் நேச்சுரல் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன தேவைன்னா 0 தேவைப்படுச்சு. அப்போ அவங்க 0 கண்டுபிடிச்சிருப்பான். ஒன்றுமே இல்லைன்னா அதுக்கு பேர் 0வை சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு பேர் முழு எண்கள்னு சொல்லுவோம். 0வை சேர்த்துட்டிங்கன்னா முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இன்னொரு முக்கியமான பண்பு இருக்குது, இது கேட்குறாங்க எக்ஸாமில். அது என்ன அப்படின்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழில் என்ன தெரியுமா அதுக்கு பேர்? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. தமிழில் அதுக்கு என்ன பேர்? அடைவு பண்பு. இதில் கொஸ்டின்லாம் கேட்டிருக்கிறாங்க, இது தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அடைவு பண்புனா என்ன அப்படின்னா இதை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா கவலைப்படாதீங்க. நான் ஏதோ ஒரு செட்டுங்கிறது எஸ்ன்னு வச்சுக்கோங்க. செட்டுனா கணங்கள். இப்போது ஏங்கிற ஒரு கணம், ஏங்கிற ஒரு நம்பர், பிங்கிற ஒரு நம்பர் பிலாங்ஸ் டு எஸ்ங்கிற ஒரு செட்டுனா என்ன இருக்கும்? கணம். அது என்னவா இருக்கலாம்? செட்டுங்கிறது நேச்சுரல் நம்பராக இருக்கலாம், ஹோல் நம்பராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு கணம். ஏ பிலாங்ஸ் டு அப்படின்னு சொன்னால் இதில் இருக்குதுன்னு அர்த்தம். எக்ஸில் இருக்கிறது அப்படின்னு இருக்கும். இந்த சிம்பிள் போட்டிங்கன்னா எஸ்ஸில் இருக்கிறது. ஏங்கிறது எஸ்ஸில் ஒரு உறுப்பு, பிங்கிறது எஸ்ஸில் ஒரு உறுப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போது நான் நேச்சுரல் நம்பரை என்னன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நான் சொல்லலாம் என்ன தெரியுமா? 2 belongs to n, 5 belongs to n, 0 belongs to n சொல்லலாமா? 0 belongs to n சொல்லலாமா அப்படின்னா சொல்லக்கூடாது. 0 கிடையாது. அப்போ 0 does not belongs to n சொல்லுவோம். 0 எண்ணில் கிடையாது. என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க. என்னங்கிறது இயல் எண்கள். இங்கே எஸ்ஸுங்கிறது ஏதோ ஒரு செட்டு. அப்போ ஏதோ ஒரு செட்டில் ஏயும் பியும் ஒரு உறுப்பு அப்படின்னு வச்சுட்டேன்னா அடைவு பண்பு என்ன சொல்லுது அப்படின்னா ஏ ஒரு ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷனை ப்ளஸ்ன்னு இப்போ நான் இங்கே வச்சுக்கிறேன். ஜென்ரலாக எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த ஆப்ரேஷன், அதனால தான் ப்ளஸ் போட்டு ஒரு சர்க்கிள் போடுவாங்க. ஏ ப்ளஸ் பி பிலாங்ஸ் டு எஸ் இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் அடைவு பண்பு. ப்ளஸ்ஸை பொறுத்து இது அடைவு பண்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அடைவு பண்பு க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா என்னது அப்படின்னா எஸ்ஸுங்கிற கணத்தில் 2 நம்பர் இருக்குது, ஏயும் பி இருந்துச்சுன்னா
அது ரெண்டையும் கூட்டினீங்கனாலும் அதுக்குள்ளேயே தான் இருக்கும். இதுதான் அடைவு பண்பு. இதுக்கே நான் இப்போ இதே மாதிரி இருக்குது அடைவு பண்பு. ஆக்சுவலாக அடைவு பண்பு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்படி சொல்லுவோம். இந்த ஆப்ரேஷன் தான் நார்மலாக சொல்லக்கூடிய இதான் ஜென்ரல் டெஃபினேஷன். அப்போது இந்த ஆப்ரேஷன் வந்து ப்ளஸ்ஸுக்கு பொருந்தும். இதே இது வந்து வேறு எதுக்கும் கூட பண்ணிக்கலாம், பெருக்கலை கூட எடுத்துக்கலாம். அதே இந்த ஆப்ரேஷனை வந்து நான் வந்து மைனஸாக கூட வச்சுக்கலாம். இதே இந்த ஆப்ரேஷனை வந்து நான் டிவிஷனாக கூட வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஐ கேன் டிஃபைன், இதை எப்படி வேணாலும் நான் வரையறுத்துக்கலாம். சில ரீசனிங்கில் கொஷின்ஸ் கேட்பாங்க தெரியுங்களா, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ரீசனிங் இப்போ நம்ம ரீசனிங்கில் நிறைய இடத்துல கேட்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா a²b ஏதோ ஒரு டெஃபினேஷன், அவங்க ஏதோ ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருவாங்க, எப்படி வேணாலும் டிஃபைன் பண்ணலாம். இது ஃபார்முலா கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கிங்க, இதெல்லாம் ஃபார்முலா கிடையாது. அதாவது இந்த ஆப்ரேஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க சரிங்களா, இந்த இதை வந்து இப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இதெல்லாம் ரீசனிங் கொஸ்டின்ஸில் வரும். இஃப் அப்படின்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. அப்படின்னா 3 + 5 இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்பாங்க. இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். கண்டுபிடிங்க, ஃபைண்ட் த வேல்யூ. இது ஒரு ப்ராப்ளம், இதோடைய மதிப்பை கண்டுபிடிங்க. அப்படின்னா a + bன்னு இருந்துச்சுன்னா அதே மாதிரி அங்கே ஏ என்ன இருக்கோ அந்த இடத்துல 3 போடணும், b இருக்கிற இடத்துல 5 போட்டு வேல்யூ கண்டுபிடிங்க. everyone, there are 57 students are attending the session. எல்லாரும் கண்டுபிடிங்க. சும்மா 2-3 பேர் டைப் பண்ணுறதோடு இருக்கக்கூடாது, எல்லாரும் டைப் பண்ணணும். நோட்டு இல்லாமல் கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடாது. உங்களுடைய நோட்டு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா கற்றுக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நான் எல்லா ப்ராப்ளமும் அதுக்குரிய கான்செப்ட் எல்லாமே சொல்லிவிட்டு நிறைய ப்ராப்ளத்தை நீங்களே சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ணுவேன். அப்போ நீங்கள் அப்படியே உங்கள் நோட் ரொம்ப அழகாக இருந்தால் என்ன அர்த்தம், நான் சால்வ் பண்ணதை மட்டும் காப்பி பண்ணீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணணும். சைனீஸ் ப்ராவர்ப் சொல்லுவாங்கள்ல, மீன் பசியாக உள்ளவங்களுக்கு மீன் பிடித்து கொடுப்பது தான் நல்லது, மீனை கொடுப்பது உடன். அது மாதிரி நான் எப்படியெல்லாம் சால்வ் பண்ணணும் என்னென்னு சொல்லிடணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணலைன்னா இது யாருக்கு இந்த பிரச்சனை வரும் தெரியுமா? எக்ஸாமில் இந்த பிரச்சனை வரும்பாங்க. நான் சொல்கிறவங்களாம் எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுங்கள். எக்ஸாமில் என்னென்னா ஒரு ப்ராப்ளத்தை பார்த்த உடனே அதை எப்படி மேற்கொண்டு என்ன ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நிற்பீங்க. இது மாதிரி ப்ராப்ளம் வருமா சொல்லுங்கள், எஸ்ன்ட்டு. அதாவது ஒரு ப்ராப்ளத்தை படிப்பீங்க, அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாத மாதிரி இருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் தான், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் தப்போ ரைட்டு அதான் சொல்லுவேன். உங்கள் மேத்ஸ் நோட் ரொம்ப அழகாலாம் இருக்கக்கூடாது, அடித்தல் திருத்தல் இருக்கணும். அடித்தல் திருத்தல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்போ தான் கற்றுக்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் தப்பு பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த தப்பு பண்ண மாட்டீங்க, இல்லைன்னா நேராக எக்ஸாமில் தான் போய் அந்த தப்பை பண்ணுவீங்க. அதை அவாய்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ், சரிங்களா? இதுக்கே நிறைய ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. சில பேர் வந்து ஓகே, எல்லோரும் நிறைய பேர் 49 சொல்லியிருக்கீங்க, சில பேர் 41, 8 சில பேர் சொல்லியிருக்கீங்க. 8 எப்படிப்பா சொல்லலாம், 8எல்லாம் சொல்லவே கூடாது. இங்கே வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து இது ப்ளஸ்ன்னு கிடையாது, இதை இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, இதுதான் டெஃபினேஷன். இப்படி இருந்துச்சுன்னா இது ப்ளஸ் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன வேணாலும் இருக்கலாம், ப்ளஸ் இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், இல்லை ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸ் ப்ளஸ் மாறி இருக்கலாம். இங்கே பாருங்கள், மைனஸ் இருக்குது, ப்ளஸ் வச்சு இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப புரிஞ்சுக்கங்க, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா a², இது ஏங்கிறது 3, அப்போது 9, மைனஸ் பிங்கிறது அப்படியே போடுங்க 5, ப்ளஸ் a², a²னா 9, a²b, bனா 5. ஸோ அதோட மதிப்பு என்ன, 9 இதில் 5 போச்சுன்னா 4, ப்ளஸ் போன் மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். கரெக்டாக சொல்லப்போனால் இதை ஃபஸ்ட்டு பண்ணணும். 9 5 பண்ணிங்கன்னா 45, 45 ப்ளஸ் அதுக்கப்புறம் இதை நீங்கள் பண்ணலாம். ஸோ தேர்ஃபோர் இதோடைய மதிப்பு என்னது அப்படின்னா 49. ஸோ அப்போ இதான் அந்த ஆப்ரேஷன். எதுக்கு சொல்ல வரேன்னா இது எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறதுக்காக உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ சார் a + b இஸ் ஈக்குவல் டு a/b இந்த மாதிரி சிம்பிள் வரும். இதுதான் ரொம்ப முக்கியம். எனில் 3 + 2l எவ்வளவு சொல்லுங்கள், கண்டுபிடிங்க. இதை கண்டுபிடிங்க. இதை யாருமே மிஸ்டேக் பண்ணக்கூடாது, ஒரு மிஸ்டேக் கூட நான் பார்க்கக்கூடாது. பண்ணுங்கள். மிஸ்டேக் அப்படி வந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஏதாவது கேல்குலேஷன் மிஸ்டேக்ஸாக நீங்கள் இருக்கும். போன தடவை மிஸ்டேக் பண்ணீங்க, பிரச்சனை இல்லை. இந்த தடவை மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது என்ன ஸ்கொயர் தானே, ஸ்கொயரு கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் இல்லை பவர் கண்டுபிடிக்கிறது தானே. இதில் உங்களுக்கு ஒன்று ஒரு அடுக்குன்னு சொல்லக்கூடியது வந்திருக்கு. ஸோ இதனுடைய மதிப்பு என்ன, வாட் இஸ் 3, the operation
2 ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஒரு ஆப்ரேஷன் அது, அவ்வளோதான். அது ஒரு கணக்கீடு. அந்த கணக்கீடு ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம். இங்கே அப்படிங்கிற பவர் ப்ளஸ் எல்லாம் சேர்ந்துருக்கு. ஸோ இதனுடைய மதிப்பு என்ன? சில பேர் ஒருத்தங்க 27 போட்டிருக்கீங்க. 27 மேபி உங்களுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்காக இருக்கலாம். அடிஷன் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே பண்ணுங்கள், எக்ஸாம்பிளாக பண்ணாதீங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் தானேங்க. 27 வரும், எல்லாருக்கும் வரும். நல்லா சொல்லப்போனால் நல்லா மேத்ஸ் படிக்கிறவங்களுக்கு தான் கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். ஏன்னா எதுவுமே போடலைன்னா ஒரு மிஸ்டேக் வராது. சும்மா உட்காந்துருக்கீங்களா நிறைய பேர். இங்கே ஒரு அவர் வந்து இல்லை அடிஷ்னல் அது டைப்பிங் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். அவர் 17 தான் வந்திருக்கோம், இங்கே டைப் பண்ணும்போது எரர் வந்திருக்கலாம். என்ன பிரேம்குமார், டைப்பிங் எரரா கூட்டல் எரரா? ஃப்ராங்காக சொல்லுங்கள். உங்கள் நோட்லேயே தப்பாக போட்டிங்களா, இல்லை எடுத்து எங்களுக்கு சொல்லும்போது டைப் பண்ணும்போது தப்பாக போட்டிங்க? டைப் எரர். ஓகே, நீங்கள் அவசரத்தில் டைப் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 3/2 ப்ளஸ் 2/3. எல்லாத்துலேயும் போர்ட் மாஸ் ரூல் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதில் போர்ட் மாஸ் ரூல்ஸ் அது பின்னாடி நான் சொல்கிறேன். போர்ட் மாஸ்னால் என்ன அதெல்லாம் பின்னாடி வரும். இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்லிக்கிட்டீங்க. போர்ட் மாஸ்னால் என்னதுன்னா, முதல் ப்ராக்கெட்டில் இருக்கிறத பண்ணணும், அப்புறம் ஆஃப் பண்ணணும், அப்புறம் டிவிஷன். ஆஃப்னாலும் ஆர்டர்னாலும் ஒன்று தான். பவர்லாம் மொதல் பண்ணணும். அப்போ இங்கே பவர் மொதல் இருக்குது. அப்போ 3 2 9 2 3 8 2/3 8. அதுக்கப்புறம் தான் ப்ளஸ் பண்ணணும். டிவிஷன் இல்லை, இங்கே மல்டிப்ளிகேஷன் இல்லை, அடிஷன் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் 17. ஸ்கொயருங்கிறது ஓ அப்படிங்கிறது ஆஃப் மட்டும் கிடையாது, ஆர்டர், பவர் இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து போர்ட் மாஸ்ன்னு சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸ்கொயர் போடணுமா எனக்கு புரியலை. நீங்கள் ஏதாவது ஸ்கொயர் போடணுமான்னு கேட்குறீங்கன்னு தெரியல. எங்கே ஸ்கொயர்? 3க்கு மேலே 2, 2க்கு மேலே 3. ஸோ ஃபர்ஸ்ட் சம்ஸ் வி ஷுட் யூஸ் போர்ட் மாஸ் ரூல். இஃப் யூ யூஸ் போர்ட் மாஸ் ரூல் 41. போர்ட் மாஸ் ரூல் தான் யூஸ் பண்ணணும். நம்பர் மற்றதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வித்தியாசப்படலாம். கணக்கில் ஆன்சர் வித்தியாசப்படவே கூடாது. சார் மதுரையில் எந்த ஆன்சர் வருது, சென்னையில் வேறு ஆன்சர் வருது, கோயம்புத்தூரில் ஒரு ஆன்சர் வருது, டெல்லியில் ஒரு ஆன்சர் வருது, கலிஃபோர்னியாவில் ஒரு ஆன்சர் வருதுன்னு சொல்லவே கூடாது. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் எதாக இருந்தாலும் ஒரே ஆன்சர். எப்படி உங்களுக்கு 41 வருது சொல்லுங்கள்? எப்படி 41 வருது? இப்போ நாங்கள் போர்டு மாஸுக்கே வரேன். போர்டு மாஸ்ன்னு வரோம். இதை தானே எழுதியிருக்கோம், அப்படியே எடுத்து எழுதிருக்கேன். சரிங்களா? அங்கே பாருங்கள், இது அப்படியே நான் கூட உங்களுக்காக இப்போ நான் கிளியராக அப்படியே எழுதுறேன். போர்டு மாஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறேன். இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். ஏக்கு பதிலாக 3, அடுத்து மைனஸ், பிக்கு பதிலாக 5 இருக்குது, அடுத்து ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஏங்கிறது 3, 3/2. பி அப்படின்னா இங்கே பின்னு அர்த்தம், பெருக்கல்னு அர்த்தம். பெருக்கல் பிங்கிறது இங்கே என்னது 5, இது வந்து 5. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பவரை போடணும். பவர் தான் ஃபஸ்ட்டு. ஸோ பவர்னா என்னது? 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் 9. அப்படியே எடுத்து எழுதுறேன். ப்ளஸ் பவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். 3 ஸ்கொயர் 9 இன்ட்டு 5. அடுத்து போர்ட் மாஸில் என்ன சொல்லுது? பெருக்கலை ஃபஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லுது. இதுதான் பண்ணணும். அப்போ 9 மைனஸ் 5 ப்ளஸ் இது பெருக்கணும். 9 5 45. இப்போ என்ன பண்ணணும்? அடிஷன் பண்ணணும். அப்போ அடிஷன்னா இதை பண்ணணும். அப்போது இதை பண்ணணும்னா என்னது? 45 மைனஸ் 5. அடிஷன்னா என்னதுன்னா, மைனஸ்னால் சப்ட்ராக்ஷன் கிடையாது. -5ங்கிறது ஒரு நம்பர், 45ங்கிறது ஒரு நம்பர். அப்போ -5ஐயும் 45ஐயும் கூட்டுறேன். கூட்டும் போது என்னாகும் அப்படின்னா 9 ப்ளஸ் 40 ஆகும். சரியா? அப்போது திஸ் ஈக்குவல் டு 49. வெரி குட். நீங்கள் நல்ல வேலை கேட்டீங்க. இதை நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க. என்ன தப்பாக பண்ணியிருக்கீங்க? இவங்க என்ன தப்பாக பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? யாருக்காவது சொல்கிறேன். இவங்க என்ன தப்பாக பண்ணிடுறாங்க தெரியுங்களா? கரெக்டு. இப்போ தான் நீங்கள் எக்ஸாமில் பண்ண மாட்டீங்க. சார் 9 மைனஸ் 5, 9 மைனஸ் ப்ளஸ் 45. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கிங்க. திஸ் இஸ் நாட் 9 மைனஸ் 5 ப்ளஸ் 45 நீங்கள் நினச்சிட்டீங்க. இது தவறு. சரியா? நீங்கள் பண்ண மிஸ்டேக் பார்த்துட்டிங்களா? இந்த மைனஸுங்கிறது இந்த 5க்கு மட்டும்தான். 45க்கு எதுக்கு மைனஸ்? அதனால தான் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னா 9 மைனஸ் 15 போட்டிருக்கீங்க. இது ரெண்டையும் கூட்டியிருக்கீங்க. நான் சொல்லியிருக்கேன் இது அடிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, -5ங்கிறது ஒரு நம்பர், 45ங்கிறது ஒரு நம்பர். இது ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க. 1 + 2 அப்படின்னா 1ஐயும் 2ஐயும் கூட்டுறீங்க.
-1 + 2 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நம்பர் -1 இன்னொரு நம்பர் 2 இது ரெண்டையும் கூட்டுறீங்க. அப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா எனக்கு +1 வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அன்லஸ் ப்ராக்கெட் இருந்தால் மட்டும்தான் இதை பண்ணணும். ப்ராக்கெட் இருக்கலாம், அல்லது சில சமயம் விண்குலம்னு போடுவாங்க. இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன். இதனுடைய மதிப்பை சொல்லுங்கள், யாராவது பார்க்கலாம். இதனுடைய மதிப்பு யாராவது சொல்லுங்கள். இதனுடைய மதிப்பு என்ன? மேலே கோடு போட்டால் ப்ராக்கெட் இருக்கிறதா அர்த்தம். இந்த மேலே கோடு போட்டது எக்ஸாமில் கேட்பாங்க. நல்ல வேளைக்கு இந்த டவுட் அப்போ கேட்டிங்க நீங்கள். பட் இதெல்லாமே நான் போர்ட் மாஸில் சொல்லும்போது சொல்லுவேன். இப்போ கேட்டுக்கிறது நல்லது தான். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதோட மீனிங் என்ன தெரியுமா? திஸ் இஸ் 9 மைனஸ் ப்ராக்கெட் இருக்கிற மாதிரி தான் வரும். அப்போது 9 மைனஸ் எவ்வளோ? 9 மைனஸ் 50. அப்போ இதோட மதிப்பு என்ன? யாராவது சொல்லுங்கள். வெரி குட், -41. ப்ளஸ் கூட வராது, -41 ஆகிடும். புரியுதா? இது இப்போ புரியலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் போர்ட் மாஸில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது புரியுதா? அவ்வளோதான். ஸோ நீங்கள் யார் எஸ்பெஷலி 2 பேர் வந்து டவுட் இருந்துச்சுல்ல, அவங்களுக்கு புரிஞ்சதா? அவங்களுக்கு புரிஞ்சதுன்னா யார் அது 2 பேர் கேட்டது? யார்? ரங்கலக்ஷ்மி நடராஜன், பொன்னுமணி. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா 2 பேரும்? அதான் சொன்னேன், இந்த தப்பெல்லாம் இங்கே பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நேராக போய் எக்ஸாம் ஹாலில் போய் தப்பு பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாமல் 1.5 மார்க்ஸ் போயிடும். கெட்ட காலத்தில் நல்ல காலம், கெட்ட காலத்தில் கெட்ட காலம்னு சொல்லுவேன் நான். இப்போது உங்களுக்கு வந்து -41 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு நம்பர் 41 வருது, தப்பான ஒரு ஆன்சர் வருது. அந்த தப்பான ஆன்சர் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் எதுவுமே யோசிக்க மாட்டீங்க, உடனே டிக் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஆக்சுவலாக தப்பு, ஆனால் அது ஆப்ஷன்லேயே இருக்கே. இதுதான் கெட்டதில் கெட்ட காலத்தில் கெட்ட காலம். கெட்ட காலத்தில் நல்ல காலம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு ஆன்சர் வருது, ஆனால் அது ஆப்ஷன்லேயே இல்லை. என்ன தோணும்? ஆஹா, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பண்ணுவீங்க. இது கொஞ்சம் கெட்ட காலத்தில் நல்ல காலம்னு சொல்லுவோம். இந்த அடைவு பண்பு அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம. இப்போது இயலெண்கள்ங்கிறது எண்ணு வந்து ப்ளஸ்ஸை பொறுத்து அடைவு பண்பு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இஸ் நேச்சுரல் நம்பர் இஸ் க்ளோஷர் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ளஸ்னால் நம்ம நார்மல் ப்ளஸ் அடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை பொறுத்த வரைக்கும் அடைவு பண்பு இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சொல்கிறது கரெக்டான பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயலெண்களில் ஏதாவது 2 நம்பரை எடுத்துகிட்டு அதை கூட்டுனீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு இயலெண்ணாக தான் இருக்கும்னு சொல்கிறேன். கரெக்டாக? இயலெண்களில் ஏதாவது ஒரு 2 எண்ணை எடுத்துட்டு அது 2ஐயும் கூட்டினீங்கன்னா அது ஒரு இயலெண்ணாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது சரியா அப்படிங்கிறதான் இப்போ கொஸ்டின். அப்படின்னா எஸ், கரெக்ட். புரியுதான்னு பாருங்கள். இதுதான் அடைவு பண்பு. அடைவு பண்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இஃப் ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு என் தென் ஏ ப்ளஸ் பி ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு என். கரெக்டா? எஸ், சூப்பர், எல்லாம் கரெக்டுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது மைனஸை பொறுத்து அடைவு பண்பா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா 3, 5 பிலாங்ஸ் டு என், ஆனால் 3 - 5 = -2 does not belongs to n. அப்போது மைனஸை பொறுத்து அடைவு பண்பு நேச்சுரல் நம்பர்ஸில் கிடையாது. இயலெண்களில் கழித்தல் அடைவு பண்பாகாது. தமிழில் சொல்கிறதுலாம் பெருக்கல் அடைவு பண்பாகுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். பெருக்கல் அடைவு பண்பாகுமா? பெருக்கல் அடைவு பண்பாகுமா? ஏதாவது 2 நம்பரை எடுத்துகிட்டு பெருக்குனீங்கன்னா அது கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். எந்த நம்பரை எடுத்து பெருக்குங்க அதுக்குள்ளே தான் இருக்கும். 10ஐயும் 8ஐயும் பெருக்குங்க 80 வந்துடும். எதை 2 நம்பரை பெருக்குனாலும் அதுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது இந்த அடைவு பண்பு நேச்சுரல் நம்பரை பொறுத்து ஒவ்வொன்றும் முக்கியம். சரிங்களா? என் அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பரை பொறுத்து ப்ளஸ்ஸுக்கு அடைவு பண்பு இருக்குது, மைனஸுக்கு இல்லை, வகுத்தலுக்கு அதே மாதிரி கிடையாது. ஆனால் பெருக்கலுக்கும் இதுக்கும் இது ஒரு தடவை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இயலெண்களை பொறுத்த மட்டிலும் கூட்டலும் பெருக்கலும் அடைவு பண்பை பொறுத்துள்ளன. கழித்தலும் வகுத்தலும் அடைவு பண்பை பெறாது.
ஏதாவது ஒன்றே ஒன்று சொன்னாங்கன்னா, பெறாதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றே ஒன்று சொன்னால் போதும். நல்லா புரிஞ்சுக்கங்க. பெறாதுன்னு சொல்கிறதுக்கு மேத்ஸ்லையோ எதுலேயோ ஜென்ரலாகவே பெறாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றே ஒன்று பண்ணால் போதும். பெறும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து எல்லாமே அது இருக்கணும்னு சொல்லணும். இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தரை நல்லவன்னு டிஃபைன் பண்ணுறது ஈஸியாக, கெட்டவன்றது டிஃபைன் பண்ணுறது ஈஸியாக? ஒருத்தரை நல்லவன்னு சொல்கிறது ஈஸியாக, கெட்டவன்னு சொல்கிறது ஈஸியாக? எது ஈஸி சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் மனுஷங்களில் வரேன். நல்லவன் கெட்டவன் அப்படின்றதுல சொல்கிறது எது ஈஸி அப்படின்னா, ஈஸிங்கிறது கெட்டவன். அவன்கிட்ட ஒரே ஒரு கெட்ட பழக்கம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவனை கெட்டவன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. நல்லவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா வகையிலையும் நல்லவனாக இருக்கணும். அப்போ எல்லா வகையிலையும் நல்லவன்னு ஒருத்தனை கொண்டு சொல்கிறது ரொம்ப கஷ்டம்ல. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு தானே சொல்ல முடியும் ஒருத்தனை. ஆனால் கெட்டவன்னு சொல்கிறத வந்து ஒரே ஒரு குணம், இந்த குணம் இருக்கான், இந்த குணம், ஒரு கெட்ட குணம் அவன்கிட்ட இருக்குது, அதனால் அவன் கெட்டவன், அவ்வளோதான். அதே மாதிரி தான் ப்ளஸ் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு மேத்ஸில் ரொம்ப கஷ்டம். அதை வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து அடைவு பண்பு ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம மைண்டை யூஸ் பண்ணுறோம். ஆமாம் சார், எல்லாத்தையும் எதை கூட்டினாலும் வந்துடும் சார், அதே மாதிரி எதை பெருக்கினாலும் வந்துடும் சார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம எல்லா நம்பரையும் பெருக்கி பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. 100ஐயும் 150ஐயும் பெருக்கி பார்க்கல, ஆனால் அதை பெருக்குனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுக்கு தான் நம்ம காமன் சென்ஸ் ரீசனிங் ஸ்கில். மைனஸுக்கு நம்ம ஏதோ ஒன்று சொல்லலாம் போதும். இப்போ நான் சொன்னேன் 3ஐயும் 5ஐயும் பண்ணிங்கன்னா வந்துடும். பெருக்க வகுத்தலுக்கு அதே மாதிரி தான். 4ஐயும் 10ஐயும் வகுக்கலாம். 4/10 அப்படின்னு 4/10 அப்படின்னா 2/5 அப்படிங்கிற ஒரு நம்பரே இங்கே கிடையாது. சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த அடைவு பண்பு அப்படிங்கிறத பொறுத்து. அடுத்து ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா 0 இருந்துச்சுன்னா ஹோல் நம்பர்ஸ். இயலன்களில் 0 சேர்த்துட்டிங்கன்னா ஹோல் நம்பர்ஸுங்க, அவ்வளோதாங்க. அடுத்து வந்து முழுக்கள். முழுக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதை நார்மலாக இசட்னு சொல்லுவோம். நேச்சுரல் நம்பர்ஸை மேத்தமேட்டிக்ஸில் என்னன்னு சொல்லுவோம். ஹோல் நம்பர்ஸை அப்படியே டபிள்யூன்னு சொல்லுவோம். இதை வந்து ஜக்லான் அப்படிங்கிற ஜெர்மன் வார்த்தையிலேருந்து வந்ததுனால இசட்டுங்கிறத தான் மேத்தமேட்டிக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இண்டீஜர்ஸை யூஸ் பண்ணி டினோட் பண்ணுறதுக்கு இசட்டுங்கிற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே +1 +2 +3 வரும், மைனஸ் வரும். ப்ளஸ்னா மிக எண், பாசிட்டிவ் நம்பரை ப்ளஸ்ன்னு சொல்லுவோம், நெகட்டிவ் நம்பரை மைனஸ்ன்னு சொல்லுவோம். நெகட்டிவ் அப்படிங்கிறது என்னத்துக்குள்ள வரும் அப்படின்னா, நார்மலாக ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கும்போது வரும். நெகட்டிவ் அப்படிங்கிறது நார்மலாக எங்கே அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, லாஸுங்கிறது நெகட்டிவ் வரும். லாஸுங்கிறது நெகட்டிவ் வரும். இப்போது உங்களோட இந்த மாதத்தோட எவ்வளோ பணம் அப்படிங்கிறது, வருமானம் என்ன, ரெவன்யூ என்ன அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்கிறீங்க அப்படின்னா 10,000 ரூபா. இந்த மாதம் 10,000 ரூபா சம்பளம் வாங்கியிருக்கீங்க, 15,000 ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அப்போது என்ன உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா, டோட்டலாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மனம் வந்து 25,000. ஆனால் அந்த 25,000த்தில் 15,000ங்கிறது என்னதுன்னா கடன். இப்போது ஒரு வருஷம் நீங்கள் கடன் தான் வாங்கியிருக்கீங்க. அப்போ கடன் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், மைனஸில் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அதை திரும்ப நம்ம செலுத்த வேண்டி வரும். ஸோ இப்போ என்கிட்ட வந்து 1 ரூபா இருக்குது, அப்போது 1. என்கிட்ட பணமே இல்லை, 0. நான் 1 ரூபா கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா -1. அல்ல 1 ரூபா நான் கடன் கொடுக்கணும்ல அவருக்கு, அதனால் -1. நான் 100 ரூபா கடன் கொடுக்கணும் ஒருத்தருக்கு, 100 ரூபா கடன் கொடுக்கணும் அப்படின்னா -100 கொடுக்கணும் அது. ஸோ அது மாதிரி லாஸ். ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு விற்கிறேன், அப்போ எனக்கு ப்ராஃபிட் வந்து 100 ரூபா. ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபாய்க்கு விற்கிறேன், அப்போ என்னது, எனக்கு லாஸ் எவ்வளோனா 20 ரூபா, அல்லது அதை -20ன்னு சொல்லுவோம். லாஸ் -20ன்னு சொல்ல மாட்டோம், லாஸுங்கிறது 20, அதை டினோட் பண்ணும்போது -20ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் இண்டீஜர்ஸ். இண்டீஜர்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே வரும். இப்போ சொல்கிறேன் வாங்க. இப்போ நல்லா யோசிங்க. இண்டீஜர்ஸ்னால் என்ன அர்த்தம்? இண்டீஜர்ஸுங்கிறது ஒரு ரியல் லைன் மாதிரி, இந்த மாதிரி இருக்கும். இப்போ சொல்லுங்கள், ப்ளஸ் மைனஸ் பெருக்கல் டிவிஷன், இதில் எதெல்லாம் அடைவு பண்பு இருக்குது சொல்லுங்கள். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும்? இண்டீஜர்ஸில் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிஸ் எதெல்லாம் வரும்? ப்ளஸில் வருமா? எஸ் ஆர் நோ சொல்லுங்கள். ப்ளஸில் என்ன அர்த்தம்? எதையாவது 2 நம்பரை எடுத்துகிட்டு கூட்டினீங்கன்னா அதுக்குள்ளே தான் இருக்கும். எஸ் வரும். பெருக்கல் வரும்.
நெகட்டிவ் வருமானா நெகட்டிவ் ஆல்சோ வரும். இதான் கொஞ்சம் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. நெகட்டிவ் பாருங்கள், எந்த நம்பர் எடுத்தாலும் வரும். எந்த 2 நம்பர் எடுத்துகிட்டு நெகட்டிவ் ஆப்ரேஷன் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அதோட ஆன்சர் உள்ளதாக இருக்கும். ஆல் வராது, ஆல்னு சொல்லாதீங்க, ஏன்னா டிவிஷன் வரவே வராது. டிவிஷன் எப்படிங்க வரும்? 2ங்கிறது ஒரு நம்பர், 3ங்கிறது ஒரு நம்பர். அப்போ வாட் இஸ் 2 டிவிஷன் பை 3? இது இசட்லே இல்லையே. அப்போது இண்டீஜர்ஸ் முழுக்கள் எதனை பொறுத்து அடைவு பண்புகளை பெற்றுள்ளது அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் பெருக்கல், வகுத்தல் வராது. இது புரியுதா? இது யாருக்காவது புரியலைன்னா சொல்லுங்கள், புரியலைன்னா புரியலன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் யாருமே புரியலைன்னு எதுவுமே சொல்லவே இல்லையா? அப்போ எல்லாத்துக்கும் புரியுதா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா புரியலைன்னு சொல்லிடுங்க, எது புரியலைன்னு சொல்லிடுங்க, தவறே கிடையாது. நான் உங்களுக்காக திரும்ப சொல்ல ரெடி. சொன்னோன்னு கேட்க இப்போ 2 பேர் சொல்கிறீங்க பாருங்கள், புரியலை. ஏன் முதவே சொல்லலை? நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, எது புரியலைனாலும் எப்போ வேணாலும் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நீ பாட்டுக்கு போயிட்டேன்னா அப்போ நான் போயிட்டே வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் புரியலைன்னு சொல்லக்கூடாதுல்ல. அண்டர்ஸ்டுட் நீங்கள் சொல்ல வேணாம். நிறைய பேர் அண்டர்ஸ்டுட்னு சொல்கிறீங்க, அண்டர்ஸ்டுட் சொல்ல வேணாம். தட் இஸ் அண்டர்ஸ்டுட். நீங்கள் எதுவுமே டைப் பண்ணலைன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட். பட் எனக்கு புரியலை அப்படிங்கிறவங்க மட்டும்தான் டைப் பண்ணுங்க. இன்னும் யாரெல்லாம் புரியலை டைப் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. இப்போதைக்கு ஒரு 1 2 3 4 பேர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஒரு ஆள் பண்ணாலுமே நான் பண்ணிடுவேன். அடைவு பண்புகளில் ஏதாவது பிரச்சனையான்னு நீங்கள் பாருங்கள். அடைவு பண்புங்கிறது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு கணம், கணம்னா அந்த கணத்தில் என்ன வேணாலும் இருக்கலாம், எத்தனை நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஒரு கணம்ங்கிறது இப்படி இருக்கும், நமக்கு தெரியுமில்ல, இப்படி இருக்கிறதுக்கு பேர் கணம். அதுக்குள்ளே என்ன வேணாலும் இருக்கலாம், வெற்று கணம் இல்லாமல் ஏதாவது இருக்குது. ஹவு மைனஸ்ங்கிறதே நான் சொல்ல வரேன், சரிங்களா? இதில் இருக்கிற 2 நம்பர், ஏங்கிற ஒரு நம்பர், பிங்கிற ஒரு நம்பரை எடுத்துகிட்டு இது 2ஐயும் கூட்டினீங்கன்னா அது கண்டிப்பாக அதுக்குள்ளேயே, இந்த கணத்துக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் அடைவு பண்புன்னு பேர். அடைவு, அதுக்குள்ளேயே அடைச்சிக்கலான்னு அர்த்தம். ஒரு அடகாக்கிற மாதிரி ஒரு அடைப்பெட்டின்னு வச்சுருப்பாங்கள்ல, அதில் 2 கோழியை சேர்ப்ப அந்த கோழி குஞ்சு பொரிக்கும், அந்த கோழி குஞ்சு 2 கோழி சேர்ந்து குஞ்சு பொரிக்கும், அந்த குஞ்சு அந்த அடைக்குள்ளேயே இருக்கும். அதனால தான் அது அடைவு பண்புன்னு நம்ம சொல்ல வரோம். தமிழில் எல்லாமே மீனிங்கோடு தான் இருக்கும். சொல்கிறது புரியுதா? அங்கே ஆப்ரேஷனுங்கிறது என்னது? கோழியை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷனுங்கிறது என்னது அப்படின்னா இனப்பெருக்கம் அப்படிங்கிறதும் அங்கே ஆப்ரேஷன். எல்லாத்துக்கும் இது அப்ளை பண்ணலாம். நான் சொல்கிறது புரியுதா? ஒரு கூண்டு இருக்குது, ஒரு கூண்டில் 10 கோழி இருக்குது. அந்த 10 கோழியில் ஒரு 2 கோழி இனப்பெருக்கம் செய்யுது. அதுக்கு ஒரு கோழி வரும்ல, ஒரு குஞ்சு வரும்ல, அது எங்கே இருக்குன்னா அதே கூண்டுக்குள்ளேயே வச்சுக்கிறோம். ஸோ இது அடைவு, ஒரே இடத்துல அடைச்சி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த இதில் தான் அந்த அடைவுங்கிற வார்த்தையே வந்தது. ஸோ இங்கே நான் ப்ளஸ்ஸை குறிக்கிறேன். ப்ளஸ் அப்படிங்கும்போது ஏதோ 2 நம்பர் எடுத்து கூட்டினீங்கன்னா அதுக்குள்ளேயே தான் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் கேட்குறதே இங்கே யாருன்னா, மைனஸ் எப்படி சார் அடைவு பண்பு வருது அப்படின்னு கேட்குறீங்க. ஏதாவது 2 நம்பர், நான் இது பார்க்குறது எல்லாமே இண்டீஜர்ஸ். இண்டீஜர்ஸ்னால் என்னது அப்படின்னு பார்த்துருக்கோம். இண்டீஜர்ஸ்னால் என்னது? இண்டீஜர்ஸுங்கிறது இசட். இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். -2 -1 0 1 2 3 போயிட்டே இருக்கும். இங்கிட்டு முடிவு கிடையாது, இங்கிட்டு முடிவு கிடையாது. இதில் ஏதாவது 2 நம்பர் எடுங்க, எந்த 2 நம்பர் வேணாலும் எடுங்க. எந்தாவது 2 நம்பர், ஏங்கிற ஒரு நம்பர் எடுங்க, பிங்கிற ஒரு நம்பர் எடுங்க. இது 2ஐயும் கழிச்சிங்கன்னா இது கண்டிப்பாக இசட்டில் இருக்குமா இருக்காதா அதை மட்டும் சொல்லுங்கள். அப்படி இருக்காதுன்னு நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க நீங்களே. சார் இதுக்கு வரைய வராதே சார் சொல்லுங்கள். அப்போ நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஆமாம் சார், மைனஸுக்கும் அடைவு பண்பு இருக்குது சார். குமார், சுதா, பொன்னுமணி, ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள். ஏக்கு ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். ஏக்கு ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள், பிக்கு ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள். ஏதாவது நம்பர், எவ்வளோ பெரிய நம்பர் என்ன வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கணும். இந்த இசட்குள்ளே இருக்க நம்பரை ஒன்று சொல்லுங்கள் யாராவது. சுதா, பிங்கிறது ஏதோ ஒரு நம்பர், -2 சொல்லுங்கள், பரவாயில்ல. இதையும் கூட மைனஸாக சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. அப்போ பாருங்கள், அப்போ -5 -2 இதோட மதிப்பு என்ன சொல்லுங்கள்? -5. இது -2 +2 ஆகிடும். அப்போ -5 +2, அப்போ இது என்ன வரும்னா -3 ஆகிடும். -3 இருக்கா இல்லையா? இசட்குள்ளே இருக்குது. எந்த 2 நம்பரை கழிச்சாலும் அது அதுக்குள்ளேயே தான் இருக்கும், அவ்வளோதான். இது ஓகேயா? ஏதாவது டவுட் இருக்கா? வகுத்தா வராது. 2ஐயும் 3ஐயும் வகுக்கிறீங்க, 2/3 அப்படி ஒரு நம்பர் இருக்கா? இல்லவே இல்லையே, சரிங்களா? ஸோ இதுதான் அடைவு பண்பு. இது ஆக்சுவலாக மேத்ஸில் மாடர்ன் அல்ஜிப்ரா அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அந்த மாடர்ன் அல்ஜிப்ராவில் வரும் அடைவு பண்பு அப்படிங்கிறது. மாடர்ன் அல்ஜிப்ராவில் வரும்.
திரும்ப ஏதாவது டவுட் இருந்தால் ஒரு நம்பர் சொல்லுங்கள். நீங்கள் ஏக்கு ஒரு நம்பர் சொல்லுங்கள், பிக்கு ஒரு நம்பர் சொல்லுங்கள். யாராவது இப்போ டவுட்டாக இருக்கிறவங்க, எனக்கு வந்து இந்த டவுட்டாக இருக்குது சார் அப்படிங்கிறவங்க ஏதாவது நம்பர் சொல்லுங்கள். ஏக்கு ஏதாவது ஒரு நம்பர், ஏதோ ஒரு இன்டீஜர் சொல்லுங்கள். மைனஸில் இருக்கலாம், ப்ளஸில் இருக்கலாம், எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம். சுதா சொல்கிறாங்க பிங்கிறது 3. ஓகே, ஏ எவ்வளவு? ஏக்கு ஒரு நம்பர் சொல்லுங்கள். ஏங்கிறது 0. ஓகே ஃபைன். அப்போ வாட் இஸ் ஏ ப்ளஸ் பி? ஏ மைனஸ் பி. ஏ ப்ளஸ் பி கண்டிப்பாக இருக்கும்னு நமக்கு தெரியும். அப்போது ஏ மைனஸ் பி இருக்கும். ஏ மைனஸ் பின்னா என்னது? 0 -3. அப்போ இது -3. -3 கண்டிப்பாக இசட்டில் தானே இருக்குது. அவ்வளோதான். 0 இருக்குது, நெகட்டிவ் நம்பர் இருக்குது, எல்லா நெகட்டிவ் நம்பருமே இருக்கே. அப்போ எல்லா நெகட்டிவ் நம்பருமே இருக்கும்போது நீங்கள் கழிச்சிங்கன்னா அது வந்துடும். ஓகேயா, புரிஞ்சுதா? என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. அடுத்து இன்டீஜர்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விகிதமுறு எண்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்கள் அப்படிங்கிறது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா x/yங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். விகிதமுறு எண்கள் அப்படிங்கிறது x/y. எக்ஸுங்கிறதுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி எழுத முடியும். எந்த நம்பரை இது மாதிரி எழுத முடிஞ்சதுன்னா அது பேர் விகிதமுறு எண்கள். இங்கிலீஷில் அதுக்கு பேர் ரேஷ்னல் நம்பர்ஸ். இங்கிலீஷில் அதுக்கு பேர் ரேஷ்னல் நம்பர்ஸ். இந்த மேலே இருக்க எக்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா, இந்த மாதிரி x/y அப்படின்னு இருந்துச்சுன்னா மேலே எக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா இங்கிலீஷில் அதுக்கு பேர் நியூமரேட்டர். -2 மைனஸ் மட்டும்தான் போடணுமா? புரியலை, என்ன கேட்க வரீங்க நீங்கள்? தனிக்கவே இல்லை. ஏக்கு ஒரு நம்பர் சொல்லுங்கள், பிக்கு ஒரு நம்பர் சொல்லுங்கள். ஸோ நியூமரேட்டர், டினாமினேட்டர். தமிழில் என்னது? எக்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா மேலே இருக்கிறது தொப்பி தொகுதி, கீழே இருக்கிறது பகுதி. ஓகே, தனிகள் சொல்கிறாங்க. ஏக்கு -3, பிக்கு. ஓகே, ஸோ போன ப்ராப்ளம். ஏக்கு -3, பிக்கு -1. வாட் இஸ் ஏ மைனஸ் பி சொல்லுங்கள். ஏ மைனஸ் பின்னு தான் -3. இந்த மைனஸ் பியோட வேல்யூ வேறு, பியோட வேல்யூ -1. அப்போது திஸ் இஸ் -3 -1 ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -2. -2 பிலாங்ஸ் டு இசட். -2 அதுக்குள்ளே தானே இருக்கும், அதனால் அடைவு பண்பு வருது. புரிஞ்சுதுங்களா? இந்த சிம்பிள்லாம் எப்போவுமே இந்த மைனஸ் அப்படின்னு வரும்போது ப்ராக்கெட் போடுங்க. ப்ராக்கெட் போடுறதுனால தப்பே கிடையாது. மேத்ஸில் ப்ராக்கெட் அப்பப்போ யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் தப்பு பண்ணாமல் பண்ணுவீங்க. ப்ராக்கெட்லாம் போடாமல் போட்டிங்கன்னா நிறைய இடத்துல தப்பு பண்ணிடுவீங்க. ஸோ விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே தொகுதி கீழே பகுதின்னு இருக்கும். நிறைய நம்பரை வந்து விகிதமுறு எண்கள்லாம் சொல்லுவோம். இப்போ 5ங்கிறதே விகிதமுறு எண் தான். எப்படி எழுதலாம்? கீழே எப்பவுமே ஒரு நம்பரை வந்து கீழே 1 எழுதிக்கலாம். கீழே 1ன்ற ஒரு நம்பரை நம்ம எப்பவுமே எழுதிக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். 0 இருந்தால் கூட கீழே 1ன்னு அர்த்தம். 0ங்கிறது ஒரு விகிதமுறு எண்கள் தான். நல்லா புரிஞ்சுங்க. 0 விகிதமுறு எண்கள் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. கணிதத்தில் எந்த ஒரு எண்ணையும் 0வால் வகுக்கக்கூடாது. 0 கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கங்க. 0 டினாமினேட்டரில் வரவே கூடாது. நியூமரேட்டரில் வரலாம். ரைட். இப்போ நீங்கள் பார்த்ததில் வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஆடியோ பேசணும், மைக் பேசுறதுனால மைக்குன்னு டைப் பண்ணுங்கள். நான் மைக்கை கூட அன்மியூட் பண்ணுறேன். சில பேர் டைப் பண்ண முடியல சார், நான் பேசுகிறேனாலும் பேசுங்க, இல்லைனா அப்படியே தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுவோம். வெரி குட். ஒரு வருஷம் கேட்டிருந்த கொஷின்ஸ் தான். 0/1ங்கிறது நாட் டிஃபைன்ட் அப்படின்னா வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு கிடையாது. 1/0 தான் வரையறுக்கப்படவில்லை. 0/1 வந்து வரையறுக்கப்பட்டது. 0/1ங்கிறது 0. ஆனால் எனி நம்பர் பை 0ங்கிறது வந்து வரையறுக்கப்படவில்லை. இப்படி ஒரு நம்பரே கிடையவே கிடையாது. இதுக்கு வரையறுக்கப்படவில்லை, நாட் டிஃபைன் சொல்லுவோம், இன்டிட்டர்மினன்ட்னு சொல்லுவோம். 0 வச்சு டிவைட் பண்ண முடியாதுங்க. 0 டினாமினேட்டில் எக்காரணம் கொண்டு வரவே கூடாதுங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனி நம்பர் டிவைடட் பை 0 இஸ் நாட் டிஃபைன், ஆல்சோ நோன் அஸ் இன்டிட்டர்மினன்ட். அடுத்து இப்போ தான் நான் பின்னம்னு சொன்னேன். பின்னம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ தான் சொன்னேன், x/y அப்படின்னு இருக்கும் பின்னம். 2 நம்பருமே ஒரே நம்பராக இருந்தால் அதை 1ன்னு சொல்லிடுவோம். எப்படி? 5/5ங்கிறது என்னது? 1. -3/-3ங்கிறது என்னது? 1. -3/+3ங்கிறது என்னது? -1. ஸோ எக்ஸும் ஒய்யும் வேறு நம்பராக இருந்துச்சுன்னா, அப்போ எக்ஸும் ஒய்யும் வேறு நம்பராக இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நம்பர் பெரிய நம்பராக இருக்கும், ஒரு நம்பர் சின்ன நம்பராக இருக்கும். எப்போவுமே நியூமரேட்டர்னு சொல்லக்கூடிய தொகுதி சிறுசாகவும் பகுதி பெருசாகவும் இருந்தால் அதுக்கு பேர் தகுபின்னம் அல்லது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பேர். தகுபின்னம் இங்கிலீஷில் அதுக்கு பேர் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு பேர். கொஞ்சம் மேத்ஸ் வீக்காக உள்ளவங்க ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை, தகுபின்னத்தை டைப் பண்ணுங்கள்.
டைப் பண்ணலாம்ல தகுபின்னம். நல்லா தெரிஞ்சவங்க டைப் பண்ண வேணாம். நான் கொஞ்சம் வீக்காக உள்ளவங்க, நீங்களே நினைப்பீங்களே நான் வீக் சார் அப்படிங்கிறவங்க நீங்கள் தகுபின்னம் இது கரெக்டாக இருக்குமா டைப் பண்ணுங்கள். யாருமே டைப் பண்ணலைன்னா சரி எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நினச்சிக்குவேன், அவ்வளோதான். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஏதாவது எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே இருக்கிறத தவிர வேறு ஏதாவது நம்பர் அடிங்க. சிம்பிள் அடிக்கலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, 8/17. வெரி குட். 4/9 சொல்லிருக்கீங்க. -4/-4 சொல்லக்கூடாது, தப்பு. -4/-4 போடவே கூடாது. அப்படின்னா புரியலைன்னு அர்த்தம். நான் கேட்குறது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நெகட்டிவில் கூட இருக்கலாம். ஆனால் ரெண்டும் ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா அடிச்சிங்கன்னா 1 ஆயிரும்ல. எப்படி இருக்கணும், மேலே உள்ள நம்பர் தொகுதியில் உள்ள நம்பர் பகுதியில் இருக்கிறத விட சிறுசாக இருக்கணும், அவ்வளோதான். 6/9, 3/8, 5/90, 7/1, 5/90 அடிச்சிட்டா கூட வந்துடும். 5/90 அடிச்சிட்டிங்கன்னா என்ன வரும், 18 வரும். 1/18. 6/9 அடித்தா என்ன வரும், 2/3. அப்போ ரெண்டுமே இதான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதில் டவுட் இருக்கக்கூடாது, ஏன்னா அது பின்னாடி நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். அடுத்து தகாபின்னம் அப்படின்னா மேலே உள்ள நம்பர் பெருசாக இருக்கும், கீழே உள்ள நம்பர் சிறுசாக இருக்கும். இந்த நியூமரேட்டர் வந்து பெருசாக இருக்கும், அப்படியே அதுக்கு உல்ட்டா. டைப் பண்ணுங்க. இப்போ யாராவது டைப் பண்ணுங்க. வாட் இஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் டைப் பண்ணுங்க. 9/5, 15/12, 6/5, 12/5, 23, 98 எப்படி வேணாலும் சொல்லலாம். கீழே உள்ள நம்பரோட மேலே உள்ள நம்பர் பெருசாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எக்ஸலண்ட். கணக்கு எப்படி வரும், பயிற்சி பண்ண தான் வரும். படித்ததுனாலே வராது, மனப்பாடம் பண்ணுறதுனால வரவே வராது. எத்தனை புத்தகத்தை படித்தா ஸ்விம்மிங் கற்றுக்கலாம், எத்தனை புத்தகத்தை படித்தா நீச்சல் கற்றுக்கலாம், எத்தனை புத்தகத்தை படித்தா சைக்கிள் ஓட்டலாம். அப்படின்னா சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும். விழுகிறீங்களா, விழுகாமல் சைக்கிள் ஓட்ட கற்றுக்க முடியாது. முட்டியில் காயம் இல்லாமல் சைக்கிள் ஓட்ட கற்றுக்க முடியாது. முட்டியிலே காயமே இல்லைன்னா நீங்கள் வந்து 3 சக்கர சைக்கிள் ஓட்டுறீங்கன்னு அர்த்தம். 2 சைக்கிள் கை ஓட்டினா முட்டியில் காயம் விழும். அதே மாதிரி நீச்சல் வந்து தண்ணி குடிக்காமல் நீச்சல் அடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு நீச்சல் அடிக்கிறவங்க கண்டிப்பாக தண்ணியை குடிச்சாவிங்க. அதனால தான் அந்த பயம் போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் ப்ராக்டிஸ். இந்த மாதிரி பயம் போகிறதுக்கு முன்னாடி நீச்சல் கற்றுக் கொடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, தண்ணிக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்ருவாங்க. தண்ணி விட்டு அப்படியே கொஞ்சம் தவறுன்னு சொல்லும்போது அப்புறம் தூக்கி விடுவாங்க. அப்போ கொஞ்சம் தண்ணியோட பயம் போகும். ஆரம்பத்தில் வந்து பயமாக இருக்கும். ஒரு சின்ன சர்வே, எனக்கு நீச்சல் நல்லா தெரியும், சரிங்களா, நீச்சல் தெரிஞ்சவங்களாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க எஸ் டைப் பண்ணுங்கள், தெரியாதவங்க நோ டைப் பண்ணுங்கள். சும்மா ஒரு கியூரியாசிட்டி, எவ்வளோ பேருக்கு மக்களுக்கு நீச்சல் தெரியும் தெரியாது அப்படிங்கிறத பார்க்கணும். நோ, எஸ், நோ சார், நோ தான் அதிகமாக இருக்குது நீச்சலில். நீச்சல்ன்றது கற்றுக்கணும் இல்லைப்பா. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கே நீச்சல் தெரியாதவங்களாம் இருக்கிறாங்க. நோ தான் இருக்குது. நீச்சல்ங்கிறது கம்பல்சரியாக இல்லையா? நீச்சல் அப்படிங்கிறது கற்றுக்கணும். சும்மா நீங்கள் ஒரு ஊரில் போனீங்கன்னா, கிராமத்தில் தண்ணி இருக்கிற இடத்துல போனீங்கன்னா, யாராவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கற்றுக்கலாம். வில்லேஜில் இருக்கார் ஒருத்தர், எனக்கு தெரியாதுன்றாரு. உங்கள் ஊரில் குளம் இருக்கா இல்லையா? டெனிஷ்காந்த், குளமெல்லாம் இருக்கும்ல, குளத்தில் தண்ணி இருக்கும்ல, இன்ட்ரெஸ்ட் இல்லையா? முட்டிக்காலே வில்லேஜ் சார் நோ. பாருங்கள் பொண்ணுமணி, அவங்க வில்லேஜில் தான் இருக்கான், ஆனால் கிடையாது, கற்றுக்கல. ஸோ வில்லேஜில் இருந்தும் நீங்கள் நீச்சல் கற்றுக்காமல் இருக்கீங்க. நம்ம எவ்வளோ இன்சிடென்ட்ஸ்லாம் வெளியே பார்க்குறோம். நீச்சல் கற்றுக்கலைன்னா, தெரியலைன்னா தயவு செஞ்சு எங்கேயும் இறங்கிடாதீங்க. தெரியாத இடத்துல கொஞ்சோண்டு தண்ணி கிடக்குதுன்னா அப்படின்னா பக்கத்தில் ஒரு நீச்சல் தெரிஞ்ச ஆளை வைக்காமல், நீச்சல் தெரிஞ்ச ஆள் கூட இல்லாமல் எங்கேயும் போகாதீங்க. ஆழம் பார்க்காம காலை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தெரியாது நமக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு. நான்லாம் ஃபஸ்ட்டு நீச்சல் கற்றுக்கிட்டது எப்போ அப்படின்னா, நான் 11th படிக்கும்போது திருச்சியில் சித்தப்பா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏதாவது கொஷின் கேட்குறீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கதையை சொல்லிடுறேன், சின்ன கதை தான். நான் 11th படிக்கும் போது எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு திருச்சிக்கு போயிருந்தேன். திருச்சியில் கருமண்டபத்தில் இருந்தாங்க. அப்போ ஈபியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கருமண்டபத்தை தாண்டி அப்போ தீரன் சின்னமலை நகர் அப்படிங்கிறது அப்போ தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. பிராட்டியூர்னு ஒரு எஸ்எஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இருக்கும், அது வந்து கோரையாறு. யாருக்காவது கோரையாறு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு சின்ன ஆறு, அங்கே தண்ணி நிறைய போகும், குளிப்பாங்க, எல்லா மக்களும் குளிப்பாங்க. நான் அங்கே போய் பார்த்திங்கன்னா குளிப்பேன். அப்படி குளிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அப்போ சின்ன பிள்ளைகள் நீச்சலும் தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடியே
இப்போ தண்ணிக்குள்ளே அப்படியே பின்னாடி பார்த்துட்டு போவோம். நல்லா புரிஞ்சுங்க. கரையை பார்த்துட்டு அந்த இப்போ ஒரு ஆறு போகுது, தண்ணி நிற்கிது, அந்த கரை இருக்குல்ல, அந்த கரையை பார்த்துக்கிட்டே அப்படியே பின்னாடியே போவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடுப்பு அளவு இருக்கும், அப்படியே செஸ்ட் அளவுக்கு வரும், அப்படியே கழுத்து அளவுக்கு வரும், அப்படியே நிற்போம். அதுக்கு மேலே போக முடியாது நமக்கு. என்ன போச்சுன்னா இதாக இருக்கும். அப்படி போகும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த மண் என்னாச்சு அப்படின்னா, காலில் இருக்க மண் திடீர்னு இறங்கிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ வந்து மூச்சு கீழே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் அடிக்க பின்னாடி போயிடுவோம், இன்னும் ஆழத்துக்கு போயிடுவோம். அப்போ புண்ணியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து அப்படியே அவர் பார்த்துட்டு கையை பிடிச்சி என்னை தூக்கி விட்டார். சரிங்களா? இல்லைடா அப்போவே காலி. அதுக்கப்புறம் தான் எப்படியாவது நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகவே இல்லை. அதுக்கு முன்னாடிலாம் போய் டெய்லி குளிச்சுட்டு இருந்தது, அப்புறம் போகவே இல்லை. அதுக்கப்புறம் அதே இதில் வந்து என்னோடய மாமா ஒருத்தர் வந்த பின்னாடி போய் கற்றுக்கிட்டு நீச்சல் கற்றுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த குறையாறுலேயே கற்றுக்கிட்டு அந்த குறையாறில் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அங்கேயும் சுற்றி நீச்சல் கற்றுக்கிட்டிங்கன்னா அது ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எப்படி உங்களுக்கு சைக்கிள் புதுசாக பழகும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் சின்ன வயசில் அதில் இருக்க சந்தோஷம் இப்போ உங்களுக்கு எந்த கார் கிடைச்சாலுமே, ஆடி காரோ பென்ஸ் காரோ எந்த கார் கிடைச்சாலுமே கிடைக்காது. உண்மையாக பொய்யா சொல்லுங்கள். அந்த சைக்கிள் கற்றுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சைக்கிள் குட்டை சைக்கிள்லாம் கிடச்சிதுன்னா வாடகைக்கு எடுத்துகிட்டு 10 மணிக்கு எடுத்தோம்னா அதை 10:30ன்னு போட்டுக்குவோம், இல்லை 10:05 10:10ன்னு போட்டுட்டு எடுத்துகிட்டு ஓடிட்டு இந்த 1 hour எக்ஸ்ட்ரா. அதில் இருக்க சந்தோஷம் இப்போ நினச்சி பார்த்தா கூட மற்றதுலலாம் சான்ஸே கிடையாது. நீங்கள் பைக் ஓட்டுறதுல சந்தோஷம் அந்த காலத்தில் கிடச்ச சந்தோஷம். ரைட், உங்களோட டவுட் என்னது சார்? நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ஒரு பையனை காப்பாற்றிருக்கேன் சார். வெரி குட், சூப்பர். உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சு நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, எக்ஸலண்ட். இந்த மாதிரி காப்பாற்றினவங்களுக்கெல்லாம் வீர தீர செயல் அவார்டு கொடுப்பாங்க. சார் ஒன் டவுட் இருந்தால் ப்ராப்ளமா சார்? ஒரு டவுட்டு, ஒன் டவுட் ப்ராப்பர் இம்ப்ராப்பர். வெரி குட். கேட்குறா சத்ய நடராஜன் சார், மைனஸ் சைன் இருந்தால் ப்ராப்ளமா இல்லையா? அந்த மைனஸை தனியாக தூக்கி வச்சுருங்க. 2 பக்கமும் மைனஸ் இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க. சரிங்களா? 2 பக்கமும் மைனஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை, அது ப்ளஸ் ஆகிடும். ஒரு பக்கம் மைனஸ் இருந்தால் தூக்கி வச்சுருங்க. -4/5 அப்படின்னா மைனஸை தூக்கி வச்சுட்டு வெறும் 4/5 கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ 4/5ங்கிறது என்னது அப்படின்னா 4/5ங்கிறது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா சத்ய நடராஜன்? ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ என்னென்ன கேட்குறாரு, -4/5 ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா? ஆமாம், ப்ராப்பர். ஏன் அப்படின்னா மைனஸ் இது வந்து 4/5 இதை தானே பார்க்க போகிறோம். இந்த நெகட்டிவ் எடுத்துருங்க, இதை பாருங்கள். 4/5 என்னது? ப்ராப்பர், அது தகுபின்னம். சரி, இப்படி ஒன்று இருக்குது 3/-8. இது என்னது? இதுவும் ப்ராப்பர் தான். ஏன் அப்படின்னா மைனஸை வெளியே எடுத்துடுறேன், இது 3/8. அப்போ மேலே சின்னது கீழே பெருசு. இதை எப்படி இருக்குன்னு வச்சுக்கங்களேன், -9/11 என்னது அப்படின்னா இதுவும் ப்ராப்பர். -9/7 இது என்ன? இது இம்ப்ராப்பர். இதில் வந்துடும், இம்ப்ராப்பரில் வந்துடும். ஏன் அப்படின்னா மைனஸை வெளியே எடுத்துருங்க, 9/7. நெகட்டிவ் சைன்ஸ் தேவையில்லை, அதை கண்டுக்காதீங்க. நெகட்டிவ் சைன்ஸ் இருந்ததுன்னா அதை கண்டுக்காதீங்க, அது இல்லாமல் சொல்லுங்கள், அவ்வளோதான், சிம்பிள். எந்த ஒரு தகாபின்னத்தையும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனையும் கலப்பு பின்னமாக எழுதலாம். இதுதான் கலப்பு பின்னம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கலப்பு பின்னம் எக்ஸாம்லேயே நிறைய இதை கலப்பு பின்னமாக வரும். கலப்பு பின்னத்தை எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, பாருங்கள் எக்ஸாம்பிள். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறேன். இம்ப்ராப்பர்னா மேலே உள்ள நம்பர் பெருசாக இருக்கும், கீழே உள்ள நம்பர் சிறுசாக இருக்கும். இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகாபின்னம். இதை கலப்பு பின்னமாக மாற்றலாம். எப்படி கலப்பு பின்னமாக மாற்றலாம் அப்படின்னா, 10ல் எத்தனை 3 இருக்குது? 3 இருக்குது. மீதி எவ்வளவு? 1/3. இப்படி எழுதலாம். அல்லது இந்த மாதிரி ஒரு நம்பர் இப்படி தான் ஒரு கலப்பு பின்னம் இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏயையும் சியையும் பெருக்கணும். AC + B/Cன்னு அர்த்தம். இப்போ ஒரு நம்பர் சொல்கிறேன், எல்லாருங்க டைப் பண்ணுங்க. 7, எஸ்பெஷலி மேத்ஸ் தெரியாதவங்க, கம்மியாக தெரிகிறவங்க மட்டும் டைப் பண்ணால் கூட போதும். ஏன்னா மற்றவங்களுக்குலாம் அது பேசிக்காக இருக்கும். மேத்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க மட்டும் டைப் பண்ணுங்கள். இதோடைய மதிப்பை சொல்லுங்கள். எல்லோரும் டைப் பண்ணிங்கன்னா வரிசையாக நிறைய போகும். 7 2/3 இதோடைய மதிப்பை சொல்லுங்கள். 7 2/3 அப்படின்னா 23/3. 23/3 23/3. வெரி குட், வெரி குட். ஸோ 7 2/3 அப்படின்னா 7 3 21 + 2 23/3. இதை கலப்பு பின்னமாக மாற்றுங்க. நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அதை கலப்பு பின்னமாக மாற்றுங்க.
71/7. இதை ஒரு கலப்பு பின்னமாக மாற்றுங்க. கலப்பு பின்னமாக மாற்றுறதுன்னா அதுனா A/B/Cங்கிற இந்த ஃபார்மேட்டில் மாற்றுங்க. நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 71/7. 71/7 இப்படி மாற்றுங்க. ஐ ஆம் ரைட்டா சார் அப்படின்னா எவ்வளோ போட்டிருக்கீங்க நீங்கள்? தணிகை வேல் 10/1/7 நிறைய பேர் போட்டிருக்காங்கல்ல. அப்போ பொண்ணுமணி டைப்பிங் மிஸ்டேக்கா? எல்லாருமே ரைட்டு. ஸோ 71/7. 71 எத்தனை 7 இருக்குது? 10 7 70. 10 மீதி 1/7. திரும்ப வெரிஃபை பண்ணிப்போங்க. 70 + 1 71/7. தகாபினத்தை இப்படி எழுதலாம். அடுத்து விகிதமுறா எண்கள். விகிதமுறு எண்கள்லாம் என்னென்னு பார்த்தோம். அதாவது ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ரேஷ்னல் நம்பர்ஸ் எல்லாமே எந்த ஃபார்மேட்டில் எழுதுவோம்? x/yங்கிற ஃபார்மேட்டில் எழுதுவோம். அந்த எக்ஸும் ஒய்ங்கிறது ஒரு இண்டீஜராக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் இங்கே குறிச்சிருந்தேன். எக்ஸும் ஒய்யும் வந்து இண்டீஜராக இருக்கும். விகிதமுறா எண்கள்னால் என்ன அர்த்தம்னா, எந்த விகிதமுறா எண்களையும் எக்ஸு மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் அப்படின்னு எழுதவே முடியாது. அதாவது இந்த எக்ஸும் ஒய்யும் ஒரு இண்டீஜராக இருக்கிற மாதிரி எழுத முடியாது. √2ன்னு எடுத்துட்டிங்கன்னா √2 நீங்கள் இப்படி எழுத முடியாது. சில பேர் சொன்னீங்க சார் √2 எப்படி √2/1 எழுதலாம் அப்படின்னா, இந்த √2 வந்து இண்டீஜரா? கிடையாதுல்ல. இண்டீஜராக எழுதுனா தானே அது விகிதமுறு எண்கள். அப்போ விகிதமுறா எண்களுக்கு எக்ஸாம்பிள் √2 √3 எதெல்லாம் ஒரு சதுர எண் இல்லையோ, ஸ்கொயருக்குள்ளே இல்லாத சதுர எண். சதுர எண்ணா எது? அல்லது இங்கிலீஷில் வர்க்க எண்ணுன்னு சொல்லுவோம். தமிழில் வந்து வர்க்க எண்ணு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து ஸ்கொயர் நம்பர் அல்லது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். எதெல்லாம் சதுர எண் அப்படின்னா 1 4 9 16 25 36 49 இதெல்லாமே சதுர எண். சதுர எண்ணா என்னது அப்படின்னா ஸ்கொயர் நம்பர். 7 7 49 6 6 36 5 5 45 8 8 64 9 9 81 11 11 121 இதெல்லாம் சதுர எண்கள். கன எண்கள்னு சொல்லுவோம். கியூப் நம்பர். கியூப் நம்பர்னால் 1 × 1 × 1 3 தடவை பெருக்கணும். ஸ்கொயர் நம்பர்னால் 2 தடவை பெருக்கணும். ஸ்கொயர் நம்பர்னாலும் சதுர எண்ணுங்கிறதுனாலும் ஒன்று தான். ஸ்கொயர் நம்பருக்கு அப்படியே தமிழ் டிரான்ஸ்லேஷன் சதுர எண்ணுன்னு சொல்கிறாங்க. அல்லது ஸ்கொயர் நம்பரை வர்க்கம்னு சொல்லுவாங்க. கன எண் கியூபிக் நம்பர் அப்படின்னா 1 கியூப் 1 1 3 தடவை பெருக்கினா 1 2 3 தடவை பெருக்கினா 8 3 3 தடவை பெருக்கினா 27 4 3 தடவை பெருக்கினா 64 5 3 தடவை பெருக்கினா 125 6 3 தடவை பெருக்கினா 216 அப்படியே போயிட்டே இருக்கும். அதெல்லாம் நான் காட்டுறேன். இதெல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். அதெல்லாம் ஒரு டேபிளாகவே இருக்கும், காட்டுறேன். ஸோ இதெல்லாமே இதெல்லாம் டவுட் இருந்தால் கேளுங்க. நான் விகிதமுறா எண்கள்லாம் நிறைய பேத்துக்கு டவுட் நிறைய பேத்துக்கு இருக்க வாய்ப்பு உண்டு. பை அப்படிங்கிறது நீங்கள் πr² அப்படிங்கிற ஃபார்முலா. பைங்கிறது 22/7 கிடையவே கிடையாதுங்க. அதனுடைய தோராய மதிப்பு, அப்ராக்சிமேட் வேல்யூ. பையோட அப்ராக்சிமேட் வேல்யூ தான் என்னது? 22/7. பையோட எக்ஸாக்ட் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டுபிடிக்க முடியாது. ஓரளவு தோராயமாக தான் வரும். 3.14159 போகிறதே அப்படியே இத்தனை டிஜிட்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. பைங்கிறது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நம்பர். பைங்கிறது அந்த டெசிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பைக்கு ஃபுல்லாக பின்னாடி அது வந்து நிறைய போயிட்டே இருக்கும். 3.141592653 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த 3.14159 போயிட்டே இருக்கும். தெரியும். அந்த போயிட்டே இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 62.8 ட்ரில்லியன் டெசிமல் பிளேசஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. 62.8 ட்ரில்லியன். நல்லா பிடிச்சிங்க. ட்ரில்லியன்னா மிகப்பெரிய நம்பர். மில்லியன்னா 10க்கு மேலே 9. இது ட்ரில்லியன் அப்படின்னா 10க்கு மேலே 12. அப்போ 628க்கு அப்புறம் 12 0 போட்டு அத்தனை டிஜிட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நீங்கள் அந்த நம்பரை எழுதினாலே அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இந்த உலகத்தையே நிறைய தடவை சுற்றி வந்துடும். அவ்வளோ நம்பர்ஸை சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் உதவியால் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த பை அப்படிங்கிற இந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த பைங்கிற சிம்பிளை வந்து யார் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறது 1706 யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த சிம்பிளை பை இப்படி பண்ணுவாங்க. பை இதை தான் நம்ம இப்படி சொல்லுவோம். பை அப்படிங்கிற சிம்பிள் வந்து இப்போ உள்ளது கிடையாது. 1706 இருக்காங்க. பை வந்து என்ஜினியரிங், மேத்ஸு, ஃபிசிக்ஸு எல்லாத்துலேயும் யூஸ் ஆகிட்டுருக்கு. பை யூஸ் பண்ணி தான் நிறைய இதுக்கு நீங்கள் ஏரியா,
எலிப்ஸுக்கோ சர்க்கிள்ஸ்க்கோ வால்யூமோ கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட பையே இர்ரேஷனல் நம்பர் தான். அதே மாதிரி ஈன்னு ஒரு பதிவு எக்ஸ்பொனன்ஷியல். ஈயோட யூசஸ் இந்த நம்பர் 2.7 அப்ராக்சிமேட்லி. இது ஏன் ஈன்னு சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு பேர் ஆய்லர் நம்பர்னு பேர். இதுக்கு பேர் ஆய்லர்ஸ் நம்பர். ரேடியோ ஆக்டிவிட்டி, டிகே, கதிரியக்கம் எவ்வளோ இதாகுது, அதனால் இந்த இதிலெல்லாம் எக்ஸ்பொனன்ஷியல் க்ரோத்துன்னு சொல்லுவோம். அது பேர் என்ன, நம்ம ஷேர் மார்க்கெட் இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈயை யூஸ் பண்ணுவோம். ஈங்கிறது ஆய்லர்ஸ் நம்பர். நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஈங்கிறது அப்ளிகேஷன்ஸ் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுல யூஸ் பண்ணுவோம். இது இர்ரேஷனல் நம்பர்ஸ். இந்த பையை பொறுத்த வரைக்கும் 2 விதமான டே இருக்குது. பை டே அப்படின்னு சொல்லுவோம். பை டேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பையோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்னவா எடுத்துக்கிறோம். பையோட வேல்யூ என்ன 3.14. அதனால் இதை வந்து பை டேன்னு சொல்கிறோம். 3.14 அப்படின்னா 3னா மார்ச் 14. அப்போ மார்ச் 14 ஒவ்வொரு வருடமும் சர்வதேச பை தினம். அப்போது இதே பையோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்னது 22/7. அப்போது இது 22/7 அப்படிங்கிறத நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுதான் பையோட என்னது அப்படின்னா 22/7 அப்படிங்கிறது பை அப்ராக்சிமேஷன் டே. அன்னைக்கு ஜூலை 22. 7ங்கிறது மாதம், 22ங்கிறது தேதி. ஸோ ஜூலை 22ங்கிறது பை அப்ராக்சிமேஷன் டே. ஜூலை 22. நல்லா புரிஞ்சுக்கணும். பை டேனா மார்ச் 14, பை அப்ராக்சிமேஷன் டேனா ஜூலை 22. அது மாதிரி எந்த 2 நம்பர் எடுத்துட்டிங்கனாலும் அந்த 2 நம்பருக்கு நடுவில் இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்குது. ரேஷனல் நம்பர்ஸு இன்ஃபைனைட், இர்ரேஷனல் நம்பர்ஸு இன்ஃபைனைட். நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னு சொன்னோம். எண்ணுங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கிறத விட பெருசு என்னது ஹோல் நம்பர்ஸ். அப்படின்னா என்னதுன்னா எல்லா இயல் நம்பரும் ஹோல் நம்பர்ஸ் ஆகும். ஹோல் நம்பருக்கு அப்புறம் வந்து இண்டீஜர்ஸ். இந்த ஹோல் நம்பர்ஸ் எல்லாம் இண்டீஜர்ஸ்குள்ளே இருக்கும். அப்போ இண்டீஜர்ஸ்க்கு அப்புறம் வந்து கியூ. எல்லா இண்டீஜர்ஸும் ரேஷனல் நம்பர்ஸ். கியூ டேஷ்ங்கிறது கியூ காம்ப்ளிமெண்ட் அல்லது கியூ டேஷ் அப்படிங்கிறது இர்ரேஷனல் நம்பர்ஸ். இந்த கியூவும் கியூ காம்ப்ளிமெண்ட்டும் இது ரெண்டும் சேர்ந்தாதான் ரியல் நம்பர். இதுக்கு பேர் ரியல் நம்பர். ரியல் நம்பர்னால் என்னதுன்னா மெய் எண்கள். ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது மெய் எண்கள். நோட் பண்ணிக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா சப்செட்னு அர்த்தம், இப்படி போட்டிங்கன்னா உட்கணம்னு அர்த்தம். உட்கணம்னா எண்ணு சின்னது, இந்த மாதிரி வாய் அகண்டது வந்து பெருசுன்னு அர்த்தம். ஒவ்வொன்றும் என்னென்ன சொல்கிறோமோ அது எல்லாமே நோட்டில் நீங்கள் எழுதிக்கணும். ஏதாவது டவுட் இருக்குங்களா இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். மைக்கில் பேசுகிறதுனால ஆன் பண்ணுறேன். டவுட் இல்லைன்னா இந்த ஃபார்முலா எழுதிக்கங்க. ரொம்ப 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 முக்கியமான ஃபார்முலா. முதல் இயல் எண்களின் கூடுதல். இங்கிலீஷ் எழுதிக்கங்க, தமிழ் எழுதிக்கங்க, அப்புறம் நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். முதல் எண் ஃபார்முலா எழுதிக்கங்க. உங்களுக்கு இந்த ஃபார்முலாவே தெரியும். இது வார்த்தை மட்டும்தானே இங்கிலீஷ். முதல் இயல் எண்களின் கூடுதல். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் எண் நேச்சுரல் நம்பர்ஸ். 1 2 3 எண் அப்படின்னு கூட்டிங்கன்னா அதை ஈஸியாக சொல்லிடலாம். n × n + 1/2. இப்போ நான் இந்த கூட்டணும்னு வச்சிங்களேன், 1 + 2 + 3 100 வரைக்கும் கூட்டணும். இதை கூட்டுறதுனா லேட் ஆகும், அப்படியே பண்ணால் கூட தப்பாகும். ஆனால் அதை கரெக்டாக பண்ணுறதுக்கு என்னென்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ எண்ணில் முடியுது. எண்ணுங்கிறது இங்கே 100. எண்ணுங்கிறது மாறிக்கிட்டு வரும். மாறிக்கிட்டு இருக்கிறது தான் வேரியபிள்னு சொல்லுவோம் மேத்ஸில். எதெல்லாம் மாறும், எதெல்லாம் என்ன மாதிரி மதிப்புகள்லாம் எடுக்குமோ அதுக்கு பேர் வேரியபிள். வேரியபிள் அப்படின்னா மாறி. இந்த எண், எக்ஸு, ஒய் இதெல்லாம் வேரியபிள். இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, கடைக்கு போய் 10 மாம்பழம் வாங்குறீங்க. அப்போ எத்தனை மாம்பழம் வாங்குறீங்க? 10. அதுக்கு பேர் என்னதுன்னா மாறிலி, கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது பொதுவாக வந்து நம்பராக வரும், ஒரே நம்பர், வேறு நம்பர் கிடையாது, கான்ஸ்டன்ட். இப்போ பையோட மதிப்பு என்னது? 22/7. அது கான்ஸ்டன்ட், வேறு கிடையாது, ஒரே மதிப்பு தான். வேரியபிள் அப்படின்னா மாறி, அப்பப்போ மாறிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கடைக்கு போனேன், 7 மாம்பழம் வாங்கினேன். எத்தனை மாம்பழம்? 7. நான் கடைக்கு போனேன், சில மாம்பழங்கள் வாங்கினேன். சரியா? நான் கடைக்கு போனேன், சில மாம்பழங்கள் வாங்கினேன். அப்போ நான் எத்தனை மாம்பழம் வாங்கினேன் சொல்லுங்கள், யாராவது பார்க்கலாம்.
நான் கடைக்கு போனேன், சில மாம்பழங்கள் வாங்கினேன். இப்போ கேட்குறாங்க, அப்போ மேத்தமேட்டிக்ஸில் எப்படி எழுதுவீங்க? நான் கடைக்கு போனேன், சில மாம்பழங்கள் வாங்கினேன். நீங்கள் எத்தனை மாம்பழங்கள் வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் அதுக்கு பதில் சொல்கிறேன், எத்தனை மாம்பழம் வாங்கினேன் அப்படின்னா நான் உடனே எக்ஸ்ன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். பெட்டர் ஆல்வேஸ் யூஸ் நிமோனிக் வேரியபிள். நான் எம் மாம்பழம் வாங்கினேன்னு சொல்லலாம். ஏன் எம்னா எம் ஃபார் மேங்கோஸ், ஏனா ஆப்பிள். எக்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக எம்னா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சி அதிகம். இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மாற்றுறது கேட்பாங்க. இப்போ இதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தவங்களும் இது ரொம்ப 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 முக்கியமானது. நான் கடைக்கு போனேன், நான் கடைக்கு போய் சில மாம்பழங்களும் சில ஆப்பிள் பழங்களும் வாங்கினேன். மொத்தம் 15. அவ்வளோதான். இதை கணக்கில் எப்படி சொல்லுவீங்க? நான் கடைக்கு சென்றேன், சில மாம்பழங்கள் வாங்கினேன், சில ஆப்பிள் பழங்கள் வாங்கினேன், மொத்தமாக 20 பழங்கள் வாங்கினேன். மொத்தமாக 20 பழங்கள் வாங்கினேன். இது எப்படி சொல்கிறீங்க? இது எப்படி ஈக்குவேஷனாக போடுவீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் 20ன்னு போடாதீங்க. இப்போ தானே சொன்னேன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 20ங்கிறது தப்பு கிடையாது, பட் நாட் அன் எஃபிஷியன்ட் வே ஆஃப் ரெப்ரசென்டிங். இப்போ எக்ஸ் வந்து மாம்பழமா ஒய் மாம்பழமானு பிரச்சனை வரும். அப்போது மாம்பழம்னா எம், ஆப்பிள்னா ஏ. அப்போ எம் ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 20. திஸ் இஸ் த பெட்டர் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன். எக்ஸு ஒய் அதெல்லாம் போடக்கூடாது. ஒன்றே ஒன்று தெரியலனா வேணால் எக்ஸ் போடுங்க. அதை கூட நிமோனிக் யூஸ் பண்ணணும். நிமோனிக்னா என்னதுன்னா அந்த பெயரோட. இப்போ விப்ஜிஆர் மறக்காமல் இருக்குது. ஏன்னா அது நிமோனிக் மெமரி. விப்ஜிஆர், வயலட், இண்டிகோ அப்படி போய் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ அந்த ஃபார்முலா எழுதிக்கங்க. மொதல் எழுதிட்டீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் போடுவோம், நாளைக்கு போடுவோம். இதே எழுதிக்கிங்க, ஃபார்முலா எழுதிக்கிங்க, இங்கிலீஷில் எழுதிக்கங்க. இதில் எவ்வளோ பேர் இங்கிலீஷ் மீடியம் இருக்கீங்க? டைப் பண்ணுங்கள் இங்கிலீஷ், இஎன்ஜி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது ஈக்குவேஷன் ஃப்ரேமிங். இப்போ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இப்போ நான் சொன்னேன்ல அதே மாதிரி அதை 2-3 பார்க்கலாம். இப்போது இதை எழுதிட்டீங்களா? அம்மாவின் வயது மகளின் வயதை போன்று 3 மடங்கு. சொல்லுங்கள். அம்மாவின் வயது மகளின் வயதை போன்று 3 மடங்கு. The mother's age is 3 times the daughter's age. 3 times the daughter's age. ஈக்குவேஷன் சொல்லுங்க ஃபாஸ்ட். அம்மாவின் வயது மகளின் வயதை போல 3 மடங்கு. Mother's age is 3 times the daughter's age. M is equal to, இங்கே ஏ போகிறீங்க, ஆப்பிளா? எம்முனா மதர், டாட்டர்னா 3. அப்போ M is equal to 3D. Mother's age is equal to 3 times the daughter's age. 3 times அல்லதான் மல்டிபிள்னு சொல்லுவோம். மல்டிபிள்னா 3 மடங்கு. இப்போ இதை சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவின் வயது மகளின் 2 மடங்கு வயதை காட்டிலும் 7 அதிகம். அப்பாவின் வயது மகளின் 2 மடங்கு வயதை காட்டிலும் 7 அதிகம். Father's age is 7 more than twice the daughter's age. Father's age is 7 more than twice the daughter's age. சொல்லுங்க. எக்ஸலன்ட், சூப்பராக சொல்லியிருக்கீங்க. அப்பாவின் வயது மகளின் 2 மடங்கு வயதை காட்டிலும் 7 அதிகம். எக்ஸலண்ட். ஸோ இதுதான் ஃப்ரேமிங் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். இதே கூட கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நேச்சுரல், அதாவது 1 2 3 கூட்டினா n × n+1/2 ஃபார்முலா முக்கியம். இதே 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் n ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் வரைக்கும் கூட்டிங்கன்னா n × n+1 × 2n+1/6. இதே 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அப் டு n கியூப் வரைக்கும் கியூப்கான எண்களை கூட்டிங்கன்னா n × n+1/2 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? 3 ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம ஃபார்முலாஸ் இதை யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு, கான்செப்டை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். வேறு டவுட் இருந்தால் டைப் பண்ணுங்கள். இர்ரேஷ்னல் மட்டும் மறுபடியும் சொல்லுங்கள் சார். இர்ரேஷ்னல்னா எந்த ஒரு எண்ணை x/y அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுத முடியாதோ அதுதான் இர்ரேஷ்னல் நம்பர், விகிதமுறா எண்கள். √2 அப்படிங்கிறத xyங்கிற ஃபார்மேட்டில் எழுதவே முடியாது. இப்போ √9 எழுதிடலாம். √9ங்கிறது 3 எழுதிடலாம். 3 3/1 எழுதலாம். -3 -3/1 எழுதலாம். ஸோ அப்போ இந்த √2 √3 √5 ரூட்டுக்குள்ளே ஒரு சதுர எண் இல்லாத நம்பரெல்லாம் நீங்கள் எழுதலாம். ஆன்லைன் ரெக்கார்டு கிளாஸ் வந்து யூ கேன் சி இன் மொபைல் ஆப்லேயே பண்ணலாம். இப்போதைக்கு வந்து அதை நான்
யூடியூப் லிங்க் போட்டு தான் மொபைல் ஆப்பில் போடுவோம். இப்போதைக்கு இந்த வாரம்லாம் ஃப்ரீ கிளாஸ்ன்றதுனால இந்த 2-3 கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துட்டுருக்கோம். ஃப்ரீயாக யூடியூப்பில் சேனல்லே அப்லோட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்துடும். சரிங்களா? ஸோ இதான் வந்து இது தகுபின்னம் தகாபின்னம் நாளை ஒரு 5 நிமிடம் சொல்லிக் கொடுங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி எல்லாமே பார்த்துட்டு வாங்க. திரும்ப நான் இது எல்லாமே நாளைக்கு நான் சொல்கிறேன். நான்